என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? Hello Damis, welcome back to my channel. This is Tanny BTS Fix and I'm your beloved author தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீக் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்னக்கா எஃப்எஃப்லாம் அவ்வளோ சுவாரஸ்யமாக வச்சுட்டு ஒன் ஷாட் போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஷாட் இப்போ தான் என்னால் போட முடிஞ்சதுனால போடுறேன். எஃப்எஃப் நான் எப்போனாலும் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். ஒன் ஷாட்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதான் டைம் கிடைக்கிற போய் போட்டுடலான்ற ஒரு ஐடியா தான். எல்லோரும் மறக்காமல் நேற்று போட்ட ஹாரர் ஸ்டோரி போய் பாருங்கடா. எனக்கு அந்த ஹாரர் ஸ்டோரி எனக்கு ஃபேவரட்டாக கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஜிம்மில் வச்சு நான் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக பண்ணியிருப்பேன். ஸோ எல்லோரும் போய் அந்த ஹாரர் ஸ்டோரி பாருங்கள். நான் வேணால் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். போய் அதை மறக்காமல் அந்த ஒன் ஷாட் செக் பண்ணுங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். அது வந்து ஒரு ட்ரூ பேஸ்டு ஸ்டோரி. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும், பார்த்து நீங்கள் சிரிக்கணும். எனக்கு அதுதான் வேணும், சரிங்களா? மறக்காமல் இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எஃப்எஃப் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு ஒருத்தவங்களுடைய கமெண்ட் பார்த்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு ஸ்டோரியை இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரியலைஸ் ஆச்சு. அந்த கமெண்ட்டு சொன்ன அந்த பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐம் ரியலி ஃபீலிங் ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வானத்துலேயும் கீழே குச்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா. நம்ம ஒரு ஸ்டோரி, நம்ம எஃப்எஃப் வந்து இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அது வேறு லெவல் ஃபீலிங்கில். ஸோ அந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸோடு காத்துட்ருக்கு ஜேகேஎஃப்எஃப். நீங்கள் என்னக்கா கேட்கலாம், சர்ப்ரைஸுன்னு சொல்கிறீங்கன்னா என்னன்னு தெரிலையேக்கான்ட்டு. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரப்போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், இந்த வீடியோவையும் சரி அந்த வீடியோவும் சரி. வாங்க நம்ம கற்றுக்கல போகலாம். இப்போ சீன் ஓப்பன் பண்ணால் நீங்கள் உங்களுடைய கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து காரில் வந்து ஷாப்பிங்காக போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜன்னல் சீட்டாண்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. பட் உங்கள் சுற்றி இருக்கிற 4 பேர் உங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு பாட்டு போட்டு வைப் பண்ணிவிட்டு அப்படியே காரில் போயிட்டுருக்காங்க. தொடக்கமாங்கல்யம் தந்து நானே நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு கத்திகிட்டே வராங்க. நீங்கள் அந்த சவுண்டுக்கு அதுக்கும் உங்கள் இயர்ஸே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜெஸி வந்துட்டு, ஹே ஃபையன் வா வைப் பண்ணுவோம் வா ஜாலி. அப்புறம் நம்ம நாண்டிக்கு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போடலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. என்ன நாண்டி, உன்னை கட்டி நான் என்னடி பண்ண போகிறேன் அச்சிப்ப அப்படின்ட்டு வந்து நாண்டி சொல்கிறா. நாண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ கல்யாண ஷாப்பிங்காக கசின்ஸ் நீங்கள்லாம் ஒன்றா போயிட்டுருக்கீங்க. நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. பட் ஜெஸி சும்மா இல்லாமல் பாட்டு போட்டு உங்களை நோண்டிக்கிட்டே இருக்கா. ஜெஸி கொஞ்ச நேரம் அமைதியாக வாயேன், ஏன் நீ மட்டும் அப்படி சிடுன்னு இருக்க? முன்னாடிலாம் எப்படி வைப் பண்ணுவ? வைபோடைய மாஸ்டரே நீ தான். இப்போ என்னன்னா அப்படியே அமைதியான்னு வந்துன்னு இருக்க. ஐயா சிப்ப மூடு ஸ்பாயில் ஆகுது, பாட்டை மாற்று. அப்போ சான் பேசுகிறான், ஆமாம் வயன், நீ எப்போ கொரியா போனியோ அதுக்கப்புறமே டோட்டலாக மாறிட்ட. கொரியாவுக்கு முன்னாடி எங்கள் வயன் ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு. இப்போ என்னென்னா கொரியா போயிட்டு வந்து ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் சைலண்ட்டாகவே இருக்க. என்ன கொரியன் பித்து ஏதாவது பிடிச்சிருச்சா, இல்லை கொரியனில் ஏதாவது பேய் வந்து ஓ மேலே ஏறிடுச்சா, இப்படி இருக்க? சிப்ப நல்லாவே இல்லை, பார்க்கக்கூட அப்படியே ஏன்னு ஒரு மாதிரி சொங்கி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான் பேசுகிறான் நோண்டிட்டு. நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. அப்போயும் பக்கத்துலேருந்து ருத்து பேசுகிறான், என்ன வயன் அவன் சொல்கிற மாதிரி ஏதாவது பேய் பிடிச்சிருச்சா, இல்லை ஏதாவது பையனை பிடிச்சிருச்சா அவனுக்கு? சொல்லி கேட்போம். அப்படியே ஏதோ ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. யார் அந்த உன் கனவு கண்ணன் சொல்லி கேட்போம். கேட்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டோட வால்யூம் கம்மி பண்ணிட்டு எல்லோரும் வயனை தான் பார்க்குறாங்க. நம்ம வண்டி ஓட்டிகிட்ருப்பான் சானு வந்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே. நம்ம வயன் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சம்திங் ஃபிஷ்ஷி ஏதோ இருக்குது, அந்த கொரியன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுங்கடி கேட்போம், அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஸ்ஸிக்கிட்ட சொல்கிறான் சானோ. ஜெஸ்ஸி உடனே வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஒயன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஸ்ஸியோட ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸி வந்துட்டு, ஏன் பிடுங்க ட்ரை பண்ணுற? ஏ ஏ ஏ அப்போ ஏதோ இருக்குது, இந்தா மச்சான் ஃபோனை பிடி அப்படின்ற மாதிரி சொல்லி ஜெஸ்ஸி வந்து ருத்துக்கிட்ட கொடுத்தோன்னே ருத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் நம்பரை உடனே காப்பி பண்ணி அவன் ஃபோனுக்கு அமுச்சிக்கிறான். அந்த நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ருத்து ஃபோன்லேயும் இருக்கும் இவ ஃபோன்லேயும் இருக்குங்கிறனால எல்லாருமே அப்படி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒயன் வந்துட்டு பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க, இந்த டைம் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவள் படிச்சுட்ருப்பா, அவங்க படித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அப்புறமா கூட கால் பண்ணி கேட்டுக்குவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கெல்லாம் வயனை தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. வயன் உடனே வந்துட்டு, கல்யாண பொண்ணை எல்லோரும் கவனிங்க, என்னையும் எதுக்கு நோண்டிட்டு இருக்கீங்க, அவளை பாருங்கள், அவள் கூட அப்பப்போ சேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கா, ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கும், ஃபோனை பிடிங்கி பாரு அப்படின்ட்டு சொன்னோடனே அவள் உடனே மறைச்சிக்கிறான் நம்ம நாண்டி. ஓமானம் பறக்குதுங்கிறதுக்காக என் மானத்தையும் சேர்த்து பறக்க விடுவியாடி நீன்னு சொல்லிட்டு நாண்டி வந்து வயனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா.
அப்படியே ஜாலியாக பேசிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால் போயிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட போயிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணுறது, கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நாண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. நம்ம கசின்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்பப்போ அவங்கள போய் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தா மறைச்சிடுறாங்க உடனே. என்னப்பா நீங்கள் தான் கல்யாணம் ஆகிக்க போகுது, அது அது வரைக்கும் வந்து நாங்கள் பார்த்துக்குறோமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, ரொமான்டிக் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கலான்னு பார்க்குறாங்க. இவங்க தரமாட்டேங்கிறாங்க நாண்டி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் போய் உங்கள் ஆணியை கழட்டுங்க, ஏன் ஆணியை பிடுங்கிறதுலே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களும் இல்லாட்டினா மட்டும் அங்கே என்ன வேகுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. அப்படியே ஷாப்பிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் ஆகுது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கசின்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி ஹாலுக்கு மாதிரி போகிறாங்க. சான்ஸ் சொல்லிட்டே வரான், இன்றைக்கி பேச்சுலர் பார்ட்டி நம்ம எல்லாருக்கும், இதுக்கப்புறம் யார் கல்யாணத்தில் நம்மெல்லாம் சந்திக்க போகிறோமோ அதனால் கடைசி இதுக்காக ஒரு பார்ட்டி, இந்த பார்ட்டியில் நான் தான் இன்றைக்கி பே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சான்ஸ் சொன்னோடனே நம்ம ஜெஸி பார்த்துட்டு, நீ அவ்வளோ நல்லவனாடா, அதெல்லாம் இல்லை, உங்களுடைய ஃபோனில் இருந்தே அப்படியே காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அதை தூக்கினா இங்கே என் ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை தூக்கி பில் பே பண்ணிடுறேன், அதானே பார்த்தேன், இதுக்கு எதுக்கு வெளியிங்களையும் வாழையணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஸி கலாய்ச்சிட்ருக்கா. அப்புறம் ரித்து வந்துட்டு சரி வாங்க இன்றைக்கி போய் பேச்சுலர் பார்ட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், இன்றைக்கி தான் நம்ம நாண்டி இத்தோட சரி, நீ இதுக்கப்புறம் குடும்ப தலைவி, அது வரைக்கும் இன்றைக்கி நைட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் பார்ட்டி ஹாலில் போய் உட்காந்து நல்லா கூத்தடிச்சிட்ருக்காங்க. அப்படியே ரொம்ப நேரம் ஜாலியாக அங்கே டான்ஸ் ஆடி பாடி எல்லாருமே இது பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வயன் வந்துட்டு எதுக்கு வந்தோம் போனோங்கிறதே தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் போகணுன்னா இப்போ நம்ம வயன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வீட்டில் தான் வந்து இருக்காங்க. அவங்க வந்து இப்போ 1 வீக் இருக்கும். ஆக்சுவலி அவங்க கொரியாவில் இப்போ போயிட்டு ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு 2 months ஆஃப்டர் இந்தியாவுக்கு வந்திருக்கனால அங்கே தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததை விட ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் பேசிகிட்டே இருக்காங்க. என்னம்மா வயன் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு தானே சொல்லிட்டு போயிட்டு வந்தேன், இதுக்கு தான் நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொன்னோம், யாராவது ஏதாவது திட்டினாங்களா, பிரச்சனையாச்சா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட லைக் ஏதாவது சண்டை போட்டிங்களா, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, அப்புறம் எதுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்க, அது ஒன்றும் இல்லைம்மா, இது இந்த டைம் ஆஃப் மந்த் இல்லை, அதான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. இல்லையே எரிச்சல்னா கூட திட்டி எங்களை கற்றுன்னு கத்துவியே அப்படியே கோழி மாதிரி, இப்போ என்ன அப்படியே அமைதியாக இருக்க, எனக்கு இது சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயனோட தம்பி ஒருத்தன் இருப்பான். ஸோ அவன் அப்படியே அங்கே அப்படி சொல்லிட்டு போகிறானா, டேய் நீ வாங்க தான் போகிற அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க நம்ம ஒயன். அவன் வந்துட்டு எப்போ எனக்கு பயமாக இருக்குது நான் போகிறேன் வரட்ட அப்படின்னு சொல்லிட்டு டோரை சாத்திட்டு வெளியே ஓடிடுறான். நம்ம அம்மா தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒயன்கிட்ட. என்னாச்சு ஒயன், அம்மாட்ட கூட சொல்ல மாட்டியா நீ, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, பாருங்கள் திருப்பி வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்கிறேன் நான் நல்லா தான் இருக்கேன், ட்ரிப் போயிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு, இங்கே வீட்டுக்கு வந்தது எதுக்கு, ரெஸ்ட் எடுக்க விட்றீங்களா சும்மா நொய்யின்னு, நான் எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒயன் மூஞ்சி அடித்த மாதிரி கத்தி விட்டு ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாங்க. என்னாச்சு இவளுக்கு, இதுக்கு தான் அனுப்ப மாட்டேன்னு சொன்ன பாவா, பார்த்தீங்களா எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் அனுப்பிச்சா போதுமே, படித்து முடிச்சிட்டா, அதனால் அனுப்பணும், பாருங்கள் எப்படி திமிரு, நீங்கள் கொடுத்த செல்லம் தான் பாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஒயனோட அம்மா வந்து அப்பாட்ட பேசுகிறாங்க. அவர் நியூஸ் பேப்பரை சாத்திட்டு, இல்லைம்மா அவள் ஏதோ கொஞ்சம் போயிட்டு வந்த டயர்டில், அப்புறம் இந்த டைம் ஆஃப் மந்தில் அவள் எப்பயுமே அப்படி இருக்கிறதானா, அதுதான் இருக்கா விட பரவாயில்ல பார்த்துக்கலாம், போய் நம்ம நாண்டி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தானா எல்லாம் சரியாயிடும், அதை பற்றி நீ அவட்ட சொன்னியா, எங்கே பாவா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போகிற, விட்ட போய் பேசுவேன், நான் பேச மாட்டேன், நீங்களும் உங்கள் பொண்ணுகிட்ட பேசிக்கோங்க, அவள் வேற கத்துவாடா என்னைய, அதெல்லாம் எனக்கு தெரியாது பாபா, நீங்கள் போய் பேசிக்கோங்க, உங்கள் பொண்ணு தானே, என்னதான் என் பொண்ணாக இருந்தாலும் நீ பேசினா தான் கட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக பேசுவேன், நீங்கள் தான் பேசுகிறீங்க எனக்கு தெரியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிச்சனில் ஓடிடுறாங்க. என்னோட அப்பாவும் சரி இவகிட்ட எப்படி பேசலாம், சரி இது ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜில் போய் ஜூஸு சாக்லேட் வாங்கி வச்சுருப்பாரு. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு டோரை தட்டி, வயன் செல்லம் அப்பா வந்திருக்கேன்டா, அப்பா மட்டும்தான்டா வந்திருக்கேன் அப்படின்றாரு. நீங்கள் லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி ஒரு கனால பார்க்குறீங்க, நைனாவா, ஆமாம் உங்கள் அம்மா இல்லை, அப்பா வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்பா உள்ள வந்தோடனே கதவை சாத்திட்டு, என்ன நைனா என்ன விஷயம், இதோ பாரு அப்பா உனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு, சாக்லேட்டு அப்படியே ஓடி போய் கிட்கேட்டை பிடுங்கி அப்படியே ஆன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் அப்பா சிரிச்சிட்ருக்காரு. சரி நைனா என்ன விஷயம், இதெல்லாம் வாங்கி தரமாட்டிங்களே சும்மா, என்ன காரியம் சொல்லுங்கள், உங்கள் பொண்டாட்டி ஏதாவது சொல்லி விட்டு அனுப்பிச்சாங்களா, ஆமாம் செல்லம் நாண்டி கல்யாணம் வருதுல்ல, ஆமாம் வருது, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இதை பற்றி சொன்னேன் நான் எங்கேயும் வரமாட்டேன்ட்டு, இல்லை செல்லம் அவளே வந்துட்டு இந்த மாதிரி
அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு போக ஆரம்பிச்சிருமா, பார்த்த மாப்பிள்ளை அந்த மாதிரி. ஸோ சுற்றிட்டே இருப்பாங்க. இதோட வளகாப்புக்கு தான் அவளை பார்க்க முடியும். இப்போ போனோம் அப்படின்னா நீனு, சானு, ஜெஸி, ருத்து, நாண்டி 5 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்கள்ல என் செல்ல குட்டியில். பாடா தங்கும். இதுக்கப்புறம் வந்து உனக்கு இவங்கெல்லாம் கசின்ஸ் கூட வந்துட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட் கிடைக்காது இல்லை. அப்பாவுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்து வைக்கல, நீ அது வாடி என் செல்லமே. பா கேவலமாக நடிக்கிறீங்கப்பா. பச்சையா தெரியுதா? நல்லா தெரியுது. சரி சரி வயன், அப்பா ஃப்ரெண்டாக கேட்குறேன், வருவியா மாட்டியா? இல்லைன்னா அப்பா உனக்கு நீ கேட்டது வாங்கி தர மாட்டேன். என்ன வாங்கி தர மாட்டீங்க? நீ ஒன்று கேட்டியே அது. ஓ, வாங்கி தர மாட்டிங்களா? தரமாட்டேன். சரி போங்க, நான் வரமாட்டேன். சரி சரி வயன், வாங்கி தரேன் வா. நான் அப்பா எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு இப்போ அங்கே போய் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்காதப்பா. அவங்க பொண்டாட்டிக்கு இது கூட புரிஞ்சுக்க தெரில. என்ன பொம்பளையை கட்டியிருக்கீங்க நீங்கள்? ஏய் வயன், என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா அப்படி பேசாத. ஓ, சாருக்கு கோவம்லாம் வேறு வருதா பொண்டாட்டி பற்றி பேசினோன்னே? அப்புறம் எதுக்கு பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் அப்படியே மலை மலை மலைன்ட்டு போயிட்டுருக்கீங்க? வயன், நீ ரொம்ப அப்பா ஓட்டுற. ஆமாண்ணேண்ணா, அப்படி தானே நான் ஓட்டுவேன். நான் வரமாட்டேன் போங்க. சரி 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 சரி, நீ எவ்வளோ நாளும் அப்பா ஓட்டிக்கோ. வாடியன் செல்லமே. நான் என் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன், என் வயன் தங்கமான பிள்ளை வருவா அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். வாடியன் செல்லும், அப்பா பேருக்காண்டி வாடியன் தங்க குட்டி அப்படின்னு கொஞ்சிறாரு. உங்களுக்கும் சிரிப்பு வந்துடுது. சரி வந்து தொலைக்கிறேன். நீ வந்து தொலைக்க வேணாம், அப்படியே பூ மாதிரி வந்து பூ மாதிரி போயிடு. நான் சொல்கிறத சொல்லிட்டேனேன்னா, என்னை அங்கே சொந்தக்காரங்க முன்னாடி வச்சு என்னை ஏலம் பேசுறதை நான் பார்த்தேன். உங்களையும் சரி உங்கள் பொண்டாட்டியும் சரி அங்கேயே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறீங்க. சரி சரி, உன்னையெல்லாம் யாருக்கும் கொடுக்குற மாதிரி இப்போதைக்கு இல்லை. படித்து முடிச்சிட்டால ஒரு 1 இயர் போகட்டும், ஒர்க் பண்ணு, நல்லா உழை, அப்பாக்காண்டி நல்லா உழைச்சி காட்டு. அப்பா பொண்ணு எப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டு. டைலாக்லாம் நல்லா விட்றேனே நீ போயா அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்க்கிறீங்க. சரிடி என் செல்ல பிள்ளை, நான் போயிட்டு வரேன் பாய். உங்கள் அம்மாட்ட மட்டும் சொல்கிற அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு, அவ்வளோதான் என்னை தொலைச்சிருவா. அப்படியா, இதோ போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி போகிறீங்க. என்னம்மா அப்போ மாட்டி விட்றேன், அவங்க தான் சொல்கிறாங்களே பாவா பாவா பாவான்ட்டு மாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். சரி சரி, எதுவும் சொல்லாத என் செல்லக்குட்டி, உனக்காண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். சரிப்பா, எதுவும் சொல்ல மாட்டேன், வாரேன். ஓகே பாய், எல்லாம் ரெடி பண்ணி வை திங்ஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் அப்பா கிளம்பியிருப்பாரு. நீங்கள் தான் நினச்சிட்ருக்கீங்க, என்னை எப்படிலாம் ஏமாத்துறாங்க, இப்படி வந்து சிக்கியிருக்கேன் பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக விருப்பமே இல்லை இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு, ஏன்னா அங்கே போய் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நாளாகவே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கு இது வராதனாலே. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது. இந்த ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வர வேண்டியது, பட் வரலேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஸ்டாக ஒரு மாதிரி இரிட்டேஷனாக நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பேக் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே வந்திருப்பீங்க. ஊருக்கு வந்தால் நாண்டியை பார்த்து எல்லோரும் கூட பேசி இப்போ கல்யாண ஷாப்பிங்க்கு போயிட்டு இருந்திருக்கீங்க. போயிட்டு பார்த்தா இப்போ பேச்சலர் பார்ட்டியில் உட்காந்துருக்கீங்க. எல்லாம் குடிச்சு போட்டு பக்கத்தில் அப்படியே சுற்றி படுத்து கிடக்குது ஃப்ளாஷ்பேக் எண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றிலாம் திங்க் பண்ணிவிட்டு எப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் நான் கடவுளே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜெஸி வரா. ஐய் வயன், என்னடே, தோ குடி, இது உன்னுடைய வலிக்கு மருந்து. ஐயா, நமக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, நமக்கு எப்பயுமே நம்ம தான் மருந்து. ஐயா சிப்போ நீயே குடி, குடிச்சு தள்ளு, குடிகாரி குடிகாரி அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டுறீங்க. ஜெஸி வந்துட்டு, ஏய் நீ இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன், ஏ சான் ருத்து வாங்கடா, இவள் வாயில் இதை ஊற்றுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாயை திறந்து ஊற்றுறாங்க. நீங்கள் குடிக்கவே மாட்டேன்ற மாதிரி பண்ணுறீங்க. நீ இன்றைக்கி குடிக்கலை, இன்றைக்கி அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சிடுறாங்க. அது குடித்தோடனே சை என்ன இது டேஸ்ட், இது வேக், எப்படி தான் இதெல்லாம் குடிக்கிறீங்களோ ஓ அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அதை பார்த்துட்டு குபீர்னு இவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் சிரிப்பு வந்துடுது. பழையபடி எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறீங்க. நான் எவ்வளோ வேணான்னு சொல்லி ஊற்றிட்டீங்களே, உங்கள் எல்லாருக்கும் இருக்குது, நான் மட்டும் சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓடி போய் ஒருத்தவங்க வாயிலையும் சரி மூஞ்சிலையும் சரி ஊற்றி விடுறீங்க. நம்ம எல்லோரும் இப்படி ஒன்றா இப்படி குடிச்சிட்டு போனோன்னு வையன், அவ்வளோதான், நம்ம எல்லோரையும் வீட்டில் தொலைச்சிருவாங்க. பின்னாடி தான் நமக்கு ஏணி இருக்குல்ல, நம்ம அதை போட்டு மேலே ஏறி எகிரி குச்சி போயிடுவோம். நம்ம என்ன சொந்த வீட்டிலே ஏன்டா எகிரி குச்சி போனோம் திருடங்க மாதிரி. அப்போ சரி வாங்க நேராகவே போய் மாட்டிக்கலாம். யாருமே வரல, எல்லாம் பின்னாடி போயிடுறாங்க. அப்படியே எல்லாருமே ஜாலியாக பேச்சலர் பார்ட்டி என்ஜாய் பண்ணிவிட்டு சரி டைம் ஆயிடுச்சு வாங்க போவோம், கால் பண்ணி கேட்டால் வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்கிறோம் நம்ம, சரிங்களா அப்படின்ற மாதிரி பேசி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வராங்க. வந்து பார்த்தா எல்லாம் அந்த முன்னாடி கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெக்கரேஷன்ஸ்லாம் போய் ஆளுங்க இன்னும் சுற்றிட்டுருக்காங்க. இவங்க இப்படி போகிற கோலத்தை மட்டும் பார்த்தாங்கன்னா சோலி முடிச்சுட்டு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே காரை பின்னாடி பேக் சைடு விடுன்னு சொல்லிட்டு போய் பொறுமையாக விட்டு அப்படியே போய் இறங்கி ஒரு ஆளாக ஏணி போட்டு மேலே ஏறி எகிரி குச்சி உள்ளே வந்துடுறாங்க அவங்க ரூமுக்கு. ஒரு ரூமில் வந்து 5 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மூமெண்ட் எல்லாம் அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க.
டேய் என்ன சரக்குடா இது, புது வித சரக்கு போல். சும்மா பெட்ரோமேக்ஸ் லைட்டை அப்படி தெரிது எனக்கு நாண்டியோட மூஞ்சில். நான் நாண்டி அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போல், வாழ்ட்டு அதுக்குள்ளே சொல்லிட்டியா நாங்கள் எல்லாம் குடிச்சு போட்டு இப்படி கிடக்கோன்ட்டு அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸி கலாய்ச்சின்னு இருக்கா. இப்போ சானு வந்துட்டு ஆமாப்பா நம்ம அவ்வளோ குச்சுன்னு இருக்கும்போது இவ ஆள் கூட அப்படியே சேட்டிங் பண்ணின்னு இருந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னும் நாளைக்கு மட்டும்தான் நாண்டியை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் நம்மளோட வேலைக்கு போயிடுவோம்ல. இதுக்கப்புறம் யாரோட கல்யாணத்தில் மீட் பண்ணுவோமோ. நம்ம பெசாட்டி சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம்ல. சின்ன பிள்ளையில் ஏதோ இந்த சான் பையன் என்கிட்ட நல்லா அடி மிதி வாங்குவான், இந்த ருத்து அப்படியே என்னை போட்டு அடிப்பான், அப்படியே நம்மெல்லாம் சண்டை போட்டுட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். இவனை பிடிக்க போய் அன்றைக்கி ஒரு நாள் நம்ம உழுந்து வாரணும், ஞாபகம் இருக்கா? அந்த கிணறுல உழுந்து எப்பா எனக்குலாம் சரியான அடி, கையில் இந்த எல்போலையே வாங்கினேன், இன்னும் வரையும் அந்த தழும்பு இருக்குது, வீர தழும்பு அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே இவங்க எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லோரும் பேசுகிறாங்க. சரி நம்ம கொஞ்சம் டீப்பாக கொஷின் கேட்டு இந்த கான்வர்சேஷன் நல்லா டீப்பாக மாற்றுவோமா? நடா சொல்கிற ருத்து. சரி முதல்ல யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? ஒன்றையே ஆரம்பிக்கலாம் ஜெஸ்ஸி, நீ தானே சொல்கிற. இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத விஷயம் ரெண்டுமா இருக்கிற ஒரு இது சொல்லு பார்ப்போம். ரெண்டுமா இருக்கிறதுன்னா என்னத்தை சொல்லுவேன்? இதோ நீ தான், உன்னை எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, சரியான வெண்ணெய், இந்த வெண்ணெயை வேறு பிடிச்சிருக்குது பாரு எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிற. இதை கேட்டுன்னு ருத்து மூஞ்சி அப்படியே மாறுது. என்னடி சொல்கிற? ஆமாம், உன்னை எனக்கு பிடிக்கும் ஆனால் பிடிக்காது, ஏன்னா நீ ஒரு கேவலவாதி, ஐயோக்கியப்ப அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸி திட்டுறா. அப்போ சான் வந்துட்டு போட்டு கும்முன்னு கும்புறான். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற? டே முதுகு வலிக்குதுடா, விட்றா வலிக்குதுடா. வலிக்குதா? இன்னொரு தடவை ருத்துவை பற்றி பேசினேன் வாய் கீஞ்சிடும். ஐயா அதுக்கு வாயை பாரு, கலீஜாக பேசினுங்கிறான் போடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே ருத்து வந்துட்டு நாண்டிக்கிட்ட இப்போ பார்த்துட்டு சரி நீ சொல்லு, உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவேன்? எனக்கு அந்த மாதிரி நான் வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சது அவ்வளோதான். ரெண்டும் பிடிச்சி நான் ஒரு மாதிரி ஒரு கம்பல்ஷன்லேயோ அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணதில்லை. உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ருத்துவை பார்த்து கேட்டோன்னே ருத்து வந்துட்டு எனக்கும் அப்படி ஒரு தடவை இருந்தது சின்ன வயசில். எனக்கு இது என்னுடைய இந்த ஹாக்கி பேட்டு பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் நீ இது விளாண்டே ஆகணும்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அது எனக்கு பிடிக்காமலும் போச்சு. நான் தோக்குறப்பெல்லாம் எனக்கு இந்த ஹாக்கி பேட்டு பிடிக்காது, ஜெயிக்கிறப்பெல்லாம் ஹாக்கி பேட்டு பிடிக்கும். இந்த பேட்டில் அவ்வளோ எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டை தூக்கி காமிச்சோன்னே ஆமாம் பெரிய எமோஷன்ஸ் போடாடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டை பிடுங்கிடுறான் நம்ம சானு. அப்போ உடனே வந்துட்டு சான் கிட்டே கேட்குறாங்க, சரி உன் வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம்னா என்ன சொல்லுவேன்? அப்படின்னா என்னுடைய கேடுகட்ட கம்னாட்டி எக்ஸை பற்றி சொல்லுவேன். அது எக்ஸா? ஆமாம், ஒரு காலத்தில் அப்படியே பாசமலையே பொழிஞ்சா, அப்படியே வந்துட்டு நீ தாண்டா என் உயிர், நீ தாண்டா என் மயிர் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்த வீட்டில் பார்த்துட்டாங்கவுமே கழட்டி விட்டா. ஒரு காலத்தில் பிடிச்சிது, ஆனால் இப்போ பிடிக்கவே இல்லை, சிப்ப அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சானு சொன்னோன்னே ஓகே நம்ம 4 பேருமே பதில் சொல்லிட்டோம். இப்போது வயன் உன்னோட டர்ன். உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்? எனக்கு பிடிக்காத விஷயம்னா எனக்கு அப்படி எதுவுமே இல்லையே. வயன் சொல்லு, நீ கண்டிப்பாக ஒன்று இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்ப எனக்கு தெரியும். ஏன்னா நீ போன ட்ரிப்பில் எல்லாருமே சொன்னாலுங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதோ சம்திங் உனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன சொல்லுவேன்? சொல்லே அப்படின்ற மாதிரி எல்லாருமே போட்டு நோண்டுறாங்க வயனை தான். சரி சொல்கிறேன் கேட்டு தொலைங்க அப்படின்ற மாதிரி நம்ம வயனை சொன்னோன்னே சொல்லி கேட்போம். லவ் ஸ்டோரி அதான் நல்லாயிருக்கும். ஆமாம் லவ் ஸ்டோரி போங்கடா டே. சொல்லு வயன். சரி சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் வீட்டில் இதை பற்றி சொன்னீங்க மூக்கை பேத்துருவேன். சரி சொல்லு, நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம், சொல்லு கேட்போம். அதாகப்பட்டது என்னென்னா, எனக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது, அதே சமயம் பிடிக்கல, ஏன்னு தெரில. அதுதான். என்னது? தெளிவாக தான் சொல்லேன்டி, கம்நாட்டி மாதிரி பேசின்னு இருக்கிற ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட பின்மண்டிலே சேன் அடிக்கிறான். கொய்யா யார் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வயத்துலேயே ஒரு குத்து சேனுக்கு. அம்மா என்ன குத்துறா, நீ பேயே தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். அப்படியே சண்டை போகுது சேனுக்கும் வயனுக்கும். ஏ சண்டை போட்டு மாட்டி விட்டுக்காதீங்க நீங்களே உங்களை. சரி சொல்லு வயன், யார் அந்த ஆள்? நான் சொல்ல விரும்பலை, அதை பற்றியே பேச விரும்பலை, அதை பற்றி பேசாதீங்க அவ்வளோதான்.
அடுத்த சாப்டருக்கு போங்க, அடுத்த கொஸ்டின் என்ன கேளுங்க அப்படின்ற மாதிரி வயன் அந்த கொஷினை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஏய் நீ இப்படி எங்களை ஏமாத்துறியா, அடுத்த கொஷினில் மாட்டுவேன்ற மாதிரி ருத்து இது பண்ணிவிட்டு, அப்புறம் வாழ்க்கையிலே நீங்கள் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற விஷயம் என்னவா இருக்கோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் போட்டோடனே வயனோட ஃபேஸே மாறுது. இதை அப்படியே சேன் நோட் பண்ணிவிட்டு, சரி இந்த தடவை நம்ம லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போவோம். வயனே இப்போ பேசி தானே ஆகணும், நான் ஏன் பதில் சொல்லணும், நான்லாம் சொல்ல முடியாதுப்பா. இல்லை நீ சொல்லணும், சொல்லியே ஆகணும். இப்போ நீ சொல்கிறியா இல்லை இதை பற்றி நான் கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி ஃபோன் எடுத்தோடனே ஏய் ஃபோனை உள்ள விடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. நீ சொல்லலைன்னா இதோ இந்த நம்பர் தானடி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸிக்கிட்ட காமிச்சோன்னே, ஆமாண்டா இந்த நம்பர் தான்டா, போடுறா நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும், அந்த பொண்ணு சொல்ல இவ்வளோ சொல்ல நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சரி நானே சொல்கிறேன் அவட்ட கேட்டு தொலையாதீங்க, அவள் அப்புறம் ஏதாவது சொல்லி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு எனக்கு தான் பிரச்சனை. ஓ அப்போ அவள் தப்பாக சொல்லுவானா, அப்போ அந்தளவுக்கு எதுவும் நடந்திருக்கு. சரி சொல்லு நீ சொல்கிறியா இல்லை கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த காலை காமிச்சு வெறுப்பேற்றாங்க. டே இதெல்லாம் ரொம்ப ஓவரா, ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறீங்கடா என்னைய. ஆமாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், நீ சொல்லு முதல்ல. சரி சொல்கிறேன். வாழ்க்கையில் நம்ம எது கூடனாலும் விளாட்லாம்டா. ஆமாம் விளாட்லாம், லைஃபே நமக்கு ஒரு கேம் தானே, லைஃப் இஸ் எ கேம், ரன் லைக் அ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேன் பண்ணிகிட்ருக்கான். ஐயாச்சி மூடினோக்காரு அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸி திட்டிட்டு, ஏய் சொல்றி அப்படின்ற மாதிரி வயனுக்கு கண்ணை காமிச்சோன்னே, ஆமாம் லைஃப் இஸ் எ கேம், அதில் நம்ம எல்லாருமே பிளேயர்ஸ் தான். ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்து கூட விளாடவே கூடாதுண்ணா, அது அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ், அது கூட மட்டும் நம்ம விளாடவே கூடாது, ரொம்ப தவறான செயல் அது. ஓ அப்படியா வயன், அப்போ நீ விளாட்றியாடி யாரு கூடாது ஒரு ஃபீலிங்ஸில் அப்படின்னும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னும் சொல்லலாம். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரிலையே இந்த மாதிரி. ஆனால் என்னால் இது தான் சொல்ல முடியும், கில்ட்டியாக இருக்குது. ஆனால் இப்போ கூட அதை பற்றி நினச்சா கில்ட்டிங்கிறத விட இது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் டி ஜெஸ்ஸி, உனக்கு சொல்ல தெரியல எப்படின்னு. நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது, இல்லைன்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்குது. அது ஒரு மாதிரி ஃபீலிங் டி, அது ஒரு மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரிலடி. கண்ணு முன்னாலே ஒரு சந்தோஷம் அந்த டைமில் நினைக்கும் போது. ஆனால் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன்டி தெரியுது, அது கில்ட்டியாக இருக்குது. ஆனால் என்னால் மறக்க முடியலடி, கில்ட்டினால் மட்டும் இல்லடி, வேறு என்னமோ இருக்குடி, ஏதோ இந்த இடத்துல வலிக்குதுடி எனக்கு அதை பற்றி நினைக்கும் போது அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸிக்கிட்ட உங்கள் ஹார்ட்டை பாயிண்ட் பண்ணி காட்டுறீங்க. ஜெஸ்ஸியும் பார்க்குறா. ஏ வயன் சீரியஸாவா சொல்கிற, பின்ன விளாட்றேன்னு நினச்சிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லி காய்ச்சி பூச்சின்னு கத்துறீங்க. அப்போ சேன் வந்து வாயை முட்டு, நீ ரொம்ப கத்துற, வாய்ஸ்லோ இப்போ சொல்லு உண்மையாகவே வா. ஆமாம் உண்மையா, எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம் என் மேலே தப்பு, நான் விளாண்டுட்டேன், ஒத்துக்கிறேன். நான் வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான். ஆனால் வாழ்க்கையில் நான் ஒருத்தவங்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னா அது அவன்கிட்ட மட்டும்தான். அப்படியே நீங்கள் பேச அவங்க ஃபேஸே மாறுது. இவ்வளோ நேரம் கலகலப்பாக கலாச்சி பேசிகிட்டு இருந்தவங்க அப்படியே உங்களை சீரியஸாக பார்க்குறாங்க. என்ன என் சொல்கிற அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸி கேட்குறா. ஆமாண்டி நான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி, ஆனால் அது தப்பாக இருந்தாலும் நானும் உண்மையாக பண்ணிட்டேன்டி, என்னாலே நம்ப முடியலடி. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்னா எனக்கு இந்த மாதிரி லவ்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு. ஆமாம் சொல்லியிருக்க, ஆனால் நானே பண்ணிட்டேன்டி, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. ஆனால் அது தப்பாக இருந்தாலும் நானும் பண்ணுறேன். நாடி பண்ணுறேன் தெளிவாக சொல்லேன்டி அப்படின்னு சொல்லி நாண்டியும் கேட்குறா. அதான் சொல்லுவீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம நாண்டியை பார்த்தோன்னே, வயன் சீரியஸாவா சொல்கிற, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? லவ்ன்ட்டுலாம் கிடையாது, அது ஒரு கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க. அது அவங்க யாருக்குமே புரியல. வயன் ஒழுங்காக சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, ஆமாண்டி பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னடி இவ பைத்தியமாக்குறா, ஐயோ எனக்கு பித்து பிடிக்குதே அப்படின்னு சொல்லி சேன் போய் முட்டிக்கிறான் செவுத்துல. ஏய் சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிறாதீங்கடா எல்லாத்தையுமே, இருங்க வயன்ட்டே கேட்போம். வயன் உண்மையாக சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அதான் நீ கேட்டியே, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா என்னன்னு, அதுவும் இதுதான், அதுக்கான ஆன்சரும் இதே தான். அதான்
என்னுடைய அவன் என்னவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே படுத்து மட்டையாடுறீங்க. அவங்களுக்குலாம் தலையே வெடிக்குது. அடித்த போதெல்லாம் இறங்கி போச்சு. என்னடா இவ சொல்கிறா, இப்படி ஒரு விஷயம் வயனுக்கு நடந்திருக்கு, நம்மகிட்ட சொல்லவே இல்லை, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே அப்படியே பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் ஒரு 10 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களையும் அந்த நம்பரையும் பார்த்துட்டு ஜெசி நீ பண்ணு, நம்ம கேட்போம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் நம்ம ரோஸுக்கு தான் அடிக்கிறாங்க கால். ரோஸும் வந்துட்டு எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹலோ நான் ஒயினுடைய ஃப்ரெண்டு ஜெசிகா கசின் பேசுகிறேன். ஜெசிகா சொல்லுங்கள் என்ன விஷயம், ஒயின் எப்படி இருக்கா, நீங்கள் அதிசயமாக கால் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ரோசி சிரிச்சுட்டே கேட்கும் போது அது ஒன்றும் இல்லை, நாங்களாம் இப்போ ஒன்றா தான் இருக்கோம், இது ஒயின் தூங்கிட்டு தான் இருக்கா, நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோமே, என்ன விஷயம் கால் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் நான்டிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், என்னோடய விஷயம் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வீட்டாக பேசுகிறாங்க ரோசி. கண்டிப்பாக சொல்லிடுறோம், அப்புறம் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணுமே. சொல்லுங்கள் ஜெசி, என்ன வேணும்? வயன் ஆமாம் வயனுக்கு யார் மேலேயாவது ஃபீலிங்ஸ் உண்டா? அடிக்கேடனே ரோசி ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்க? இல்லை, இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேச்சுலர் பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வயன் வந்து ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா, கில்ட்டியாக இருக்குது, அதே மாதிரி பிடிச்சிருக்கு, பண்ணுறேன்னு சொன்னான், எங்களுக்கு புரியல, தான் கால் பண்ணோம். வளரிட்டாளா? சரி ஓகே சொல்கிறேன், நீங்கள் எனக்கு தெரியும் அவளோட க்ளோஸ் கசின்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட அடிக்கடிக்க சொல்லுவாள். என்னோடய சின்ன வயசு கசின்ஸ் தான் என் கூட இன்னும் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வயன் சொல்லியிருக்கா. வயனுக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை, உங்களுக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறதா வேற சொன்னாங்க எங்ககிட்ட. ஸோ மேபி உங்ககிட்ட சொல்கிறதுனால கோச்சிக்க மாட்டான்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரோசி சொல்லும் போது அவங்க எல்லாருமே அப்படியே வயனை தான் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன தான் வயன் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக கலாச்சி இப்படி பேசினாலும் அவங்களுக்கு வயன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் யார்கிட்டையும், சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே தான், இல்லை நாங்கள் எல்லாருமே கொரியாவுக்கு இந்த தடவை ட்ரிப்பு போயிருந்தோம், ட்ரிப்பு போன இடத்துல நாங்கள் எப்பயும் போல் கலாச்சி பேசுறது தான், ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி நாங்கள் டேர் மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ தட் அந்த டேருக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ண சொல்லி நாங்கள் வயன்கிட்ட சேலஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த சேலஞ்ச் காரணமாக அங்கே ஒரு பிஸ்னஸ் மேன் தான் ஆக்சுவலி அவன். ஸோ அவனை பார்த்ததும் வந்துட்டு லைட்டாக ஒரு ஸ்பார்க் தான் ஆக்சுவலி நம்ம வயனே அது தடவை சொல்லியிருக்கான், அவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் க்ரஷ் ஃபீலிங் வருதே, ஒருவேளை அவன் என் க்ரஷ்ஷாக இருப்பானோ அப்படி இப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கா, ஒரு ஸ்பார்க்கை ஃபீல் பண்ணதாக சொல்லியிருக்கான். பட் இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் சேலஞ்ச் பண்ணதும் அவன் மேலே தான். ஸோ அவனை வந்து நீ லவ் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி பண்ணோம். ஏன்னா அவளுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. பட் எனக்கு இது சரியாக பல முன்னாடியே சொல்லி பார்த்தேன், பட் வயன் அப்போது கேட்கல. இருந்தாலும் அந்த சேலஞ்சுக்காண்டி போய் பேசி இது பண்ணி அது ரொம்ப செட்டாக இருந்த ஒரு லவ். எப்படி சொல்கிறது, ரொம்பவே பாசமாக ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த 3 months நாங்கள் 2 months பிஃபோர் போன அந்த 3 monthsல நிறைய விஷயம் நடந்துருச்சு. ரொம்ப உருகி அந்த பையன் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், அவன் வந்து ரொம்ப உருகி நம்ம வயனை லவ் பண்ணான். பட் வயன் வந்து என்ன லவ் பண்ணலாங்கிறது எங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் எனக்கு வயனை பற்றி நல்லா தெரியும். அவள் அடித்து சொல்கிற லவ் பண்ணியிருக்கா, அவளுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அவளோட ஃபேஸில், அவனை பார்க்குற விதமாக இருக்கட்டுமே எல்லாமே அப்படி க்யூட்டாக அடாரபுளாக இருக்கும், க்யூட்டாக அப்படியே அவளோட ஃபேஸே காட்டி கொடுத்துரும் எந்த அளவுக்கு அவன் மேலே லவ் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. ஒரு கட்டத்தில் தான் பண்ணுறது தப்பு, லவ்ங்கிற பேரில் அவனோட ஃபீலிங்ஸ் விளாட்றோன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் ஒரு நாள் பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டா. அந்த பையன் இப்போ எப்படி இருக்கான் அதெல்லாம் எங்களுக்கு தெரில. பட் அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அது மட்டும் எங்களால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவன் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் மேலே. ஆனால் இவளுக்கு உண்மையிலே ரொம்ப லவ் இருந்துச்சு. அவள் ரியலைஸ் பண்ணாலும் இல்லையோ, பட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே ரொம்பவே ரியலைஸ் பண்ணோம். அப்படின்ற மாதிரி ரோசி சொன்னதை கேட்டுட்டு எல்லாருக்குமே ஆச்சரியம், என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் எங்கள் பையன் அந்த மாதிரி கிடையாதுன்னு கேட்டால், எஸ் அவள் அந்த மாதிரி கிடையாது தான், அன்றைக்கி அந்த ஆர்வத்தில் இவங்க எல்லாரும் சொன்ன அந்த ஒரு வேகத்தில் பண்ணிட்டா. பட் ஸ்டில் அவள் உண்மையாக தான் பண்ணான், யாரோட ஃபீலிங்ஸ் பற்றி விளையாடலை. ஆனால் அவள் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் மேபி உண்மையாக லவ் பண்ணியிருக்கலாம். அந்த சேலஞ்சுக்காண்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லி தாமலே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ரோசி சொன்னோன்னே, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ வயனோட நிலைமையை நினச்சி ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுது, அவள் உண்மையிலே லவ் தான் பண்ணுறா. பட் அந்த சேலஞ்ச் விஷயந்தான் அவளை கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்குதுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சோடனே, சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இதை பற்றி வரி பண்ணிக்க வேணான்னு ரோசிக்கிட்ட சொன்னோன்னே எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோடய ஃப்ரெண்டை பற்றி. சூன் அவள் கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் மறந்து ஒரு நல்ல லைஃப் அவளுக்கு கிடைக்கும்.
யார் கண்டிருக்கா இவளோட இந்த என்னவன்னு சொல்லுவாளே அவனே வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ரோசி விளையாட்டுக்கு சொல்கிறாங்க. நடக்கலாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கலாய்ச்சி பேசிட்டு வயனை தான் பார்க்குறாங்க. வயன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படியே. இதை பார்த்தோன்னே ஸோ வயன் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் கிட்டேருந்து மறைச்சிட்டல இருக்குடி நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் அவங்க வயன் கூட சேர்ந்த மணிக்கு 5 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து உங்கள் அத்தை தான் கத்துறாங்க. ஆன்னு கத்திட்டு இருக்காங்க. எல்லாம் வந்துடுறாங்க பெரியம்மா சித்தின்னு சொல்லிட்டு. என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா 5 பேரும் பெட்டில் படுக்காமல் கீழே உருண்டு புருண்டு படுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும்? நீங்கள்லாம் எப்போ வந்தீங்க? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, மெசேஜ் மட்டும் போட்டு விட்டீங்க வந்துட்டோன்னு சொல்லிட்டு. நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் காணுமேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கிடப்பீங்கன்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து அதுவும் நாண்டி ரூமில் 5 பேரும் இப்படி படுத்து கிடைக்கிங்க பேய் மாதிரின்னு சொல்லி திட்டுறாங்க காலையிலேயே. நாண்டி டைம் ஆயிடுச்சு வா, கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ இன்றைக்கி கல்யாணம், காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நாண்டி இழுத்துட்டு ஓடுறாங்க. அப்படியே உங்கள் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக சொல்லி அனுப்பிச்சோடனே நீங்களும் ஜெசிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். ஸோ அங்கே போகிறீங்க. அங்கே போனோடனே உங்கள் அம்மா காய்ச்சி பூச்சின்னு கத்துறாங்க. எங்கடி போனேன்? இதுக்கு தான் உங்கள் அப்பாட்ட சொன்னேன் இவ்வளோ கூப்பிட்டு வராமலே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு, பாரு எந்த ஆட்டம் போடுறான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கத்துனோடனே உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க உங்கள் அப்பாவை தான். நீங்களும் உங்கள் அப்பாவை தான் பார்க்குறீங்க. நைனா இப்போ மட்டும் நீங்கள் மாலான்னு சப்போர்ட் பண்ணீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உங்கள் நைனா பார்த்தோன்னே நைனா வந்துட்டு நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கோங்க, என்னையே ஆள விடுங்க, என் மச்சானுங்க சகலங்கள்லாம் கூப்பிட்றாங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஓடிடுறாரு. என்னென்ன இப்படி கழட்டி விட்டு போகிறீங்கன்ற மாதிரி நீங்கள் லுக்காலே பேசுகிறீங்க, நீ சமாளிச்சுக்கோயேன்னு உங்கள் அம்மாலாம் நான் பேச முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ஓடிடுறாரு. சரி இந்த சாரீ கட்டினு கிளம்பு, ஜெசிகா உனக்கு வச்சுருக்கேன் இந்த லெஹங்கா போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கிளம்பினோடனே ஸ்வீட் மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி அந்த ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் வச்சு மேக்கப் கிட்டெல்லாம் வச்சு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வரீங்க. அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகும்போதும் நீங்கள் மேக்கப் போடும்போது ஜெசிகா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கா. என்னவனே அட என்னவனே அப்படின்னு சொல்லி பாட்டெலாம் பாடிட்டு இருக்கா. ஒரு வேளை குடிச்சிட்டு ஒளறிட்டோமோ நேற்று. ஜெசிகா என்ன பாட்டு? உனக்கு இந்த பாட்டு தெரியாதா? அது இப்படி அழகாக க்யூட்டாக ஒரு மியூசிக், செம்ம மியூசிக், அது சூப்பராக பாடியிருப்பார்ல அவர் அப்படின்னு சொன்னோடனே அது என்னவனே இல்லை என்னவளே அடி என்னவளேன்னு வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோடனே அவளும் சிரிக்கிறா. வயன் உண்மையிலே சொல்லு, உனக்கு எதுவும் மனசுக்குள்ளே இப்போ ஓடலையா? என்ன ஓடணும்? அதான் இப்படி சொல்லுவாங்களே கல்யாணத்தை பார்த்தா நமக்கு கல்யாண ஆசை வரும்னு சொல்லிட்டு. எனக்கா கல்யாண ஆசைமா? சேச்சா அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, உனக்கு தான் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி ரொம்ப சிங்கிளாக இருக்கணும்னு ஏங்கிட்டு இருக்கேன். எனக்கு கப்புல்லாம் வேணேன், நாளை விட்டுருக்கேன் குமார்ன்னு சொல்லிட்டு அவள் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அப்படியே நீங்கள் ரெடி ஆகிட்டு கீழே தான் போகிறீங்க. நீங்கள் அழகாக ஒரு சாரீ வேர் பண்ணிக்கிங்க, ஒரு லெஹங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறீங்க. சேனு அவங்க எல்லாருமே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வேர் போட்டு பார்க்குறீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் எல்லாமே வச்சுட்டு எல்லாம் கூப்பிட்டு வரதுக்காக போகிறாங்க. குரூம் வந்தாச்சு. அப்போ தான் பார்க்குறீங்க, பரவாயில்லப்பா மாப்பிள்ளை செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார், பரவாயில்ல, நாண்டி மூஞ்சிக்கு ஒரு எவ்வளவோ ஹைதா, பரவாயில்ல, அவர் சூஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, நாண்டி ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெசிகாவும் அப்படியே ஓட்டிகிட்ருக்கா. சரி வாங்க நம்ம போய் பிரைடை கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்தா நாண்டி செம்ம அழகாக மாசா அப்படியே ரெடியாக இருப்பா. நாண்டி நீயாடி இது அப்படின்னு சொல்லிட்டு கசின்ஸ் நீங்கள்லாம் சேர்ந்து கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போய் அந்த மேடையில் உட்கார வைக்கிறீங்க. ஸோ கல்யாணமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனோடனே எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. ஸோ அப்படியே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கேராக இருக்குது. என்னடா அது, ஐயோ சரக்கு அடித்த இது இப்போ வேலையை கட்டுது போலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு, ஜெசிகா எனக்கு ஒரு மாதிரி இருக்கேடி. என்னடியாச்சு? எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது, நேற்று இதுக்கு தான் நான் சரக்கு அடிக்க மாட்டேன்னே சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்ல, ஆல்ரெடி எனக்கு வேறு இந்த டைம் ஆஃப் மந்த்து, அதனால ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கேடி. சரிவா நம்ம மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஜெசிகா அவங்கள மேலே ரூமில் கொண்டு போய் விட்டுறாங்க. ஜூஸ் ஏதாவது வேணுமா, ஏதாவது குடிக்கிறியா? ஆமாண்டி எனக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் கொடு, ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கேராக இருக்குது, நிற்க முடியல, அந்த தலை வேற வலிக்குது, ரொம்ப ஹேங் ஓவர்னால முடியல, ஏதாவது நாப்கின் இருந்தால் அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணிடுறீ அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. அவளும் வந்துட்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது, வேணுங்கிறத எடுத்துக்கோ, நானும் கூட மேலே வந்துட்டேன்னா பிரச்சனை ஆகிடும், நான் இங்கே கீழே போய் வெயிட் பண்ணுறேன், ஏதாவது முடியலன்னா எனக்கு கால் பண்ணு, ஃபோன் என் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜெசிகாவும் கீழே வந்துடுறான். நீங்களும் மேலே தான் இருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ஒரு மாதிரி கேராக இருக்கேன்னு சொல்லிட்டு. என்னடா இது ஒன்றும் வந்தும் தொலைய மாட்டேது, வராமல் இருக்கவும் மாட்டேங்குது, தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷனில் உட்காந்துருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப நாய்ஸாக இருந்திருக்கும், இப்போ வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. என்னடா அது கீழே சவுண்டே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரி கால் அடிப்போம், ஜெசிகா கால் அடித்தா ஜெசிகா காலை கட் பண்ணி விட்றா. உங்களுக்கு என்னன்னே புரியல. நீங்கள் ஜெசிகாவுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, ஜெசிகா என்னாச்சு, ஏன் கீழே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது? அதுவா வேணும் ஒன்றும் இல்லை, இங்கே இப்போ வந்து சும்மா பேசிகிட்டு இருக்காங்க பெரியவங்களா அப்படின்ட்டு சொன்னோன்னே, என்ன ஆனால் இங்கே ரொம்ப கீழே சைலண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது.
மேபி இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நேரமாக ஆகுது, 10 மினிட்ஸுக்கு மேலே ஆகுது. ஸ்டில் அந்த ஹால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஒரு வெட்டிங் ஹால் இப்படி சைலண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு சரியா படலை. என்ன பிரச்சனையாக இருக்கும்? பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் போல. ஜெசிகா ஏன் கால் அவங்க பேசுகிறாங்கன்னா, இவன் ஏன் கால் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன? இவன் ஏன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா? ஏதோ சம்திங் இருக்குது. வயன் என்ன விஷயமா இருந்தாலும் இப்போ நீ கீழே போய் தான் ஆகணும். உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடம்பு முடியலங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு ஏதோ பிரச்சனைங்கிறதுக்காக கீழே போகிறீங்க. அப்படியே கீழே போய் பார்க்குறீங்க, அங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாருமே சைடில் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே எல்லாருமே நிற்கிறாங்க, ஒருத்தர் கூட உட்காரல. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த ஹாலே. நீங்களும் எல்லாருமே பார்க்குறீங்க என்னன்ற மாதிரி. எல்லாரோட ஃபேஸும் அப்படியே கொஞ்சம் சேடாகவும் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்குது. ஏன் இவங்க எல்லோரும் பேடிச்ச மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்தா உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. பார்த்தா இவங்க எதுக்கு இப்படி இருக்காங்க? அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. அவங்க போன்ற மாதிரி சிக்னல் காட்டுறாங்க. என்னது போகவா? அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே முன்னாடி பார்த்தா அந்த வெட்டிங் ஹால் முன்னாடி மண்டபம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கேருந்து குரூமே இவங்களையும் காணோம், பிரைடையும் காணோம். என்னடா அது மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரையுமே காணோம்னு சொல்லிட்டு நீங்கள் சைடில் பார்த்தா தான் மாப்பிள்ளையை வந்து கன் பாயிண்டில் வச்ச மாதிரி ஒரு ஆள் பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. என்னது இது? யார் இது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஆளுங்க இருக்கனால ஃபேஸ் சரியாக தெரியல. சுற்றி காட்ஸ் எல்லாம் வேறு நிற்கிறாங்க. என்னது இது? இவங்க காட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இது ஒரு பெரிய இடம் போலயே. வயன் என்ன விஷயமா இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் முன்னாடி உள்ளே போகிறீங்க. வழி விடுங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க என்னாச்சுன்ற மாதிரி. அவங்க எல்லாருமே வேணான்ற மாதிரி தான் சொல்கிறாங்கம்மா, வழி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாட்டி தாத்தா எல்லாருமே தள்ளிட்டு முன்னாடி போய் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அதுவும் மாப்பிள்ளை, அதாவது நாண்டியோட மாப்பிள்ளை தான். கல்யாணம் ஆகி கொஞ்ச நேரம் கூட ஆகலை, கன் பாயிண்ட்டு கரெக்டாக நெத்தியில் வச்ச மாதிரி நிற்கிறாங்க. அந்த ஆளோடைய முகத்தை நீங்கள் அப்போ தான் கிளியராக பார்க்குறீங்க. அப்படியே பார்த்து ஷாக்காக நின்றுட்டுருக்கீங்க. அந்த ஆள் இன்ன வரைக்கும் உங்களை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பேடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஜெசிகா, சானு, ருத்து இவங்கெல்லாம் வந்துட்டு, ஏன் நீ முதல்ல இங்கே வந்த? உனக்கு தான் உடம்பு இல்லைன்னு சொன்ன இல்லை, மேலே இருக்க வேண்டியது தானே? இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போலடி, என்ன விஷயம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஏதாவது பண்ண முடியுதான் பாருடி அப்படின்னு சொல்லி நாண்டி வந்து கேட்குறா. நீ லாயர் தானே, ஏதாவது லீகலாக பேச முடியுதான் பாருடி அப்படின்ற மாதிரி எல்லாருமே உங்களை போட்டு உலுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுகிற சத்தத்தை கேட்டு அந்த ஆள் திரும்பி பார்க்குறாங்க உங்களை தான். பார்த்தா பயங்கரமான ஷாக்காக இருக்கும். அவர் அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவர் பார்த்துட்டு இருந்தவர் அந்த கன் அந்த ஹெட் பாயிண்ட்லேருந்து எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒயின் கிட்ட தான் நடந்து வந்துட்டுருக்காரு. மேலேயும் கீழேயும் ஒயின் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கு ப்ளஸ் சர்ப்ரைஸு ரெண்டும் சேர்ந்த ஒரு முகம். அவர் ஹாப்பியாகவும் இருக்கார், ஷாக்காகவும் இருக்கார். அப்படியே கிட்ட நடந்து வந்துட்டுருக்காரு. ஒயின் அப்படியே பேடிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஜெசிகா இவங்கெல்லாம் வந்துட்டு இவர் கிட்ட வரதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு லைட்டாக தள்ளி போயிடுறாங்க. அவர் அப்படியே அவருடைய கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காட் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்து வேகமாக வந்து ஒயினை தூக்கி சுற்றுறாரு. செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி பேடிஞ்ச மாதிரி இருக்கீங்க. அப்படியே பயத்தில் கத்துறீங்க, கீழே இறக்கி விடு, கீழே இறக்கி விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அவர் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கார். யாருக்குமே அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஒயினோட அம்மா அப்பாக்கெல்லாம் அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. யாரா இவன் நம்ம பொண்ணை தூக்கி சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சுற்றிட்டு தான் இருக்கார். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கேர் ஆகிற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவர் விட்டுட்டு, என்ன செல்லம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்ணத்துலால வந்து பிடிச்சி பார்த்துட்ருக்காரு. நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். அப்படியே இந்த ரொம்ப நாள் அப்படியே எனக்கு வருஷம் மாதிரி இருந்ததுடி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தான் உடம்பெல்லாம் அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்காரு. அப்படியே ரியலா இது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காரு. அப்படியே நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. யார் நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுடுறீங்க. அது கேட்டோடனே அவரோட ஃபேஸே மாறுது. செல்லம் மாமா தெரில, ஆசையாக கூப்பிடுவேடி மாமா மாமான்ட்டு, எங்கே கூப்பிடு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு, சார் நீங்கள் யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. யாருன்னே தெரியாதா? கூப்பிட்றி அப்படின்னு அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது சார். முதல்ல மேலே இந்த மாதிரி கை வச்சு பேசுறதை முதல்ல நிறுத்துங்க. இப்படி நீங்கள் ஒரு கல்யாண ஹாலில் வந்து பிரச்சனை பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. நான் லீகலாக கம்ப்ளைண்ட் பண்ணனா கோர்ட்டில் கேஸ் பயங்கரமாக போய் மாட்டிக்கும். இப்பயே சொல்லிட்டேன். அந்த கேஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ கூப்பிட்றி முதல்ல கூப்பிட்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க பேசாமல். கூப்பிட்றேன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து அங்கே கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் அப்படியே ஷூட் பண்ணுறாரு. அது அப்படியே தெரிக்குது. அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பயப்படுறாங்க, பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவர் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. இப்போ நீ கூப்பிட்றியா இல்லை அடுத்து நான் யார் மண்டையிலையாவது ஷூட் பண்ணவா அப்படின்ற மாதிரி அவருடைய எய்ம் வந்து கரெக்டாக நம்ம நாண்டியோட நோக்கின மாதிரி அவர் எய்ம் கன்று போகுது. நீங்கள் அதை பார்த்தோன்னே, டயாங் முதல்ல கண்ணு வச்சு மிரட்டுறதை ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் வாய்ஸ் ரொம்ப லோவாக பேசுகிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, இப்போ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி அவர் காதை வந்து கொஞ்சம் கிட்ட வச்ச மாதிரி கேட்குறாரு. டயாங் முதல்ல இந்த மாதிரி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன், கண்ணை கீழே இறக்கு
அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப லோவாக தான் பேசுகிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து ஸ்முக் பண்ணிவிட்டு கன்னை வந்து கார்ட் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு, அந்த கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாப்பிள்ளையோட தலையில் கரெக்டாக அதை எய்ம் பண்ண மாதிரியே தான் வச்சுருக்கான், பாயிண்ட் பண்ண மாதிரியே. நீங்கள் அப்படியே டேங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து ஸ்முக் பண்ணிவிட்டே, என்னடி இப்படி இழைச்சி போயிட்டா, கொஞ்ச நாள் தான் நான் உன்னை பார்க்கல, அதுக்குள்ளேவா அவ்வளோ லவ் அப்படின்ற மாதிரி அவர் உங்ககிட்ட வந்து பேசுகிறாரு. அப்படியே உங்களோட ஹேரில் அட்ஜஸ்ட் பண்ண வரும்போது நீங்கள் ஒரு கையை தட்டி விடுறீங்க. இதை பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பா கோவம் வந்துடுது. உங்கள் அப்பா வராரு. யார் ராணி என் பொண்ணு மேலே கை வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வயனுக்கும் டேங்க்கும் நடுவில் வந்து நிற்கிறாரு. ஓ, உங்கள் பொண்ணா? அப்போ நீங்கள் ஏன் மாமா? மாமா, அது உங்கள் பொண்ணு இல்லை, என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. வயன் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கண்ணாலே பேசும்போது வயன் வந்துட்டு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலான்னு பார்த்தா, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேயாங் வந்து வயனோட கையை பிடிக்கிறாரு. ஏய் கையை விட்றா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா எகிர்றாரு. ஓ மாமா மாமா, எகிரக்கூடாது என்கிட்டலாம், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் சுற்றி இருக்காங்கன்னு. என்கிட்ட நீங்கள் லைட்டாக சவுண்டு ரைஸ் பண்ணி பேசினாலும் இவனுங்களாம் யோசிக்கவே மாட்டானுங்க, போட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே கையை பிடிச்சி இழுக்கலான்னு பார்க்குறாரு. அப்போ வந்து நம்ம வயனோட அப்பா வந்துட்டு விட மாட்டேன்றாரு. என் பொண்ணு மேலே இருந்து முதல்ல கையெடு. யார் ராணி, எதுக்குடா என் பொண்ணு மேலே கை வச்சிட்ருக்க, பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நான் நினச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கத்துறாரு. அப்போ உடனே டேயாங் வந்துட்டு, ஐயோ மாமா அப்படிலாம் இல்லை மாமா, என் பொண்டாட்டியே நான் இழுக்கிறேன் மாமா, உன் பொண்ணை யாவையா இழுத்தான், தள்ளி போய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை லைட்டாக தள்ளிட்டு உங்களுக்கு பிடிச்சி இழுக்கிறாரு. உங்களுக்கு கோவம் வந்துடுது. டேயாங் உனக்கு அப்படி தான் மரியாதை, எங்கள் அப்பா மேலே கை வச்ச அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அப்போ அவர் வந்துட்டு, உங்கள் அப்பா மேலேயா? மாமா மேலே கை வச்சேன்டி, உங்கள் அப்பா மேலே இல்லை, என் மாமா மேலே எனக்கு உரிமை இருக்குது, கை வைக்கிறேன், இதில் என்ன இருக்குது? சரி ஓகே, அதில் விட நீ நம்ம கதைக்கு வா, என்னை நீ எப்படி கூப்பிட்ட இப்போ டேயாங்கு அப்படின்ற மாதிரி உங்களை சொல்லி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. பலார்னு கணத்துலேயே அறையிறாரு. இப்போ சொல்லு, நான் யார் உனக்கு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே தான் அவர் அடித்ததில் அந்த கணத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாக்கா செம்மையாக கோவம் வருது. அவர் அடிக்கலான்னு வரும்போது அங்கே கூட இருக்க பெரியப்பாவங்கள தான் பிடிச்சிட்டு, இருங்க வயனை ஏதாவது பண்ணுவா, நம்ம எதுவும் இப்போதைக்கு பேச வேணாம், நம்ம ஏதாவது போய் பிரச்சனையாட போதுன்னு பிடிச்சிட்டு இருக்காங்க. என் பொண்ணை வரைவா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எகிரிட்டு இருக்காரு. மாமா, என்ன தான் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் அவள் என் பொண்டாட்டி, இப்போ நான் அடிப்பேன், என்னன்னாலும் பண்ணுவேன், இது என்னோட உரிமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏய் செல்லம் கூப்பிட்றி, இப்போ நீ சத்தமாக கூப்பிட்ற இல்லைன்னு வையன் தோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா நாண்டி தலையிலையும் இப்போ தூக்கி கண்ணை வைக்கிறாங்க. நாண்டியா ரொம்ப பயப்படுறா. நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. டேயாங் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் என்னடி தப்பு பண்ணேன் பாரு, இப்போ நான் உன்னை வந்துட்டு என்னை மாமான்னு கூப்பிட்றது தப்பா, நீ என்னை கூப்பிடாமல் இப்படி எல்லாரையும் ரிஸ்க் எடுத்து வச்சுட்டு இருக்கிறது தப்பா, சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே நாண்டி தான் பார்த்துட்ருக்கீங்க. நாண்டி அழுதுட்ருக்கா பயத்தில். நீங்கள் வேறு வழியே இல்லாமல், சரி மாமா போதுமா, இல்லை கேட்கல மாமா, அதை ஏன் பல்ல கடிச்சிட்டு சொல்கிற, அப்படியே ஆசையாக கூப்பிடு பார்ப்போம், முன்னாடி இப்படி கூப்பிடு மாமா, அப்படி கூப்பிட்றே, கூப்பிட்டுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடிவு பிடிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி மாமா விடுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதை அவர் கேட்டுட்டு, என்னடி சொன்ன இப்போ திருப்பி சொல்லு, செம்மையாக இருந்துச்சுடி மாமான்னு சொன்ன, விடுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே டாவா, என்ன கொஞ்சம் தான் கேப் விட்டேன், அதுக்குள்ளே டான்ட்டு மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா. நான் உன் மாமாடி, கூப்பிடு மாமா கூப்பிடு, என்னங்க வாங்க போங்க கூப்பிட முடியாது என்னால். ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போ தோ உங்கள் அப்பா தலையில் கண்ணை வச்சு இறக்குனா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட தலையிலே கண்ணை வைக்கிறாரு. அவங்க அம்மாக்கெலாம் பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு போகாமல், குடும்பமே இப்படி தான் கூப்பிடாங்களா பாரு, உங்கள் அம்மா இப்படி உசுரோ துடிச்சிக்கிட்டு போய் கூப்பிட்றாங்க பாரு, ஐயோ என் புருஷன்னு சொல்லிட்டு வர்றாங்க பாரு, இப்போ நீ கூப்பிடு பார்ப்போம், அதே மாதிரி கூப்பிடு மாமா, அழகாக கூப்பிடு பார்ப்போம், சொல்லாமல் கூப்பிட்றே, சரி மாமா, இல்லை கேட்கல மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. மொத்த இடமும் உங்களை தான் பார்த்துட்ருக்கு. சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எடுத்து வச்சுட்டு பேசுகிறாரு. எதுக்கு நீ என்ன பிரேக்கப் பண்ண, எதுக்குடி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே தலை குனிச்சு தான் இருக்கீங்க, எதுவுமே பேசலை. இப்போ நீ சொல்லலை தோ, நான் டென்ஷனால என்ன நடக்கணும்னு உனக்கே தெரியும், என்னை பற்றி நான் உனக்கு சொல்லணுன்னு எந்த ஒரு தேவையும் இல்லை. அப்போ வயன் பேசுகிறாங்க, ப்ரீத் ஹெவியாக ஒரு ப்ரீத் எடுத்துகிட்டு பேசுகிறாங்க. நான் இங்கே பாரு, உங்ககிட்ட அன்றைக்கே சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறமும் திருப்பி நீ என்கிட்ட இப்படி பேசுகிறது வேஸ்ட்டு தான், என்ன நடந்தாலும் இதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். என்னது நமக்குள்ளே ஒன்றும் இல்லையா, ஏண்டி செல்லம், நீ மாமாவை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்ட, சரி நான் உன்னை பிரேக்கப் பண்ணேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு ஷாக்டாக பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஓ அப்படின்னா எதுக்கு நீ என்னை போக விட்ட அப்பனா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க.
நான் நினச்சேன் நீ என்னை பற்றி ஒரு விஷயம், ஒரு டார்க்கான விஷயம் இருக்குன்னு நான் சொன்னல, அதை நீ கண்டுபிடிச்சிட்ட, அதனால் உனக்கு என் மேலே கோவம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சோண்டி பிரேக்கு. அந்த கோவம் கம்மியாகணும் இதான் சொல்லுவாங்களே, லவ்வர்ஸ்குள்ளே பிரிவு இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சேர்ந்துருவாங்க, உங்களுக்கு இருக்க லவ் இன்னும் ஸ்ட்ராங்காகும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காண்டி விட்டேன். நான் கொஞ்சம் மிஷின்ஸில் பிஸியாக இருந்ததுனால வந்து உன்கிட்ட பேச கூட சான்ஸ் கிடைக்கல. ஆனால் பாரு, இப்படி வந்தோடனே ஃபேட் என்கிட்ட மாட்டி விட்டுருச்சு செல்லம். இப்போ எங்கே போக முடியும் உன்னால் சொல்லு பார்ப்போம். இவ்வளோ பேர் வந்ததில் உங்கள் அம்மா அப்பாவையும் பார்த்தாச்சு, இப்போ கூட ஒன்றும் கேட்டு போகல, மனமேடியே ரெடியாக இருக்குது, நீ ஊன்னு சொல்லு. உங்கள் அப்பா பெர்மிஷனோட, எங்கள் அம்மா அப்பாலாம் ஆல்ரெடி ஓகே, அவ்வளோதான், நீ தான் முடிவே பண்ணிட்டாங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, தாலியும் ரெடியாக இருக்குது, போய் உட்காந்தானா கட்டிடுறேன், இல்லைன்னா ஏதோ இங்கே உட்காந்துருக்காங்க பாரு, புதுசாக கல்யாணம் பண்ண புருஷன் பொண்டாட்டி, இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு நான் அப்படியே போயிடுறேன், என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அப்படியே அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு தெரியுது உங்கள் ரியாக்ஷன்லேயே. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் அந்த விஷயத்த கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி அவருடைய ஐஸே டார்க்காக மாறுது. ஏய், அப்புறம் எதுக்கடி விட்டு போனேன், உன் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியுது நீ இன்னும் என்னை பற்றி கண்டுபிடிக்கலன்ட்டு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்போ வந்து சொல்கிறீங்க, இங்கே பாரு டேயாங், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு கமிட்டட் இதில் இருக்க பிடிக்கல, இது ஒர்க் ஆகாதுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் உன்னை பிரேக்கப் பண்ணேன். அன்றைக்கும் இதே காரணம் தான் சொல்கிறேன், இன்றைக்கும் இது தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அவ்வளோதான். அப்போ பிடிக்காம தான் மாமான்னு கூப்பிட்டியாடி, பிடிக்காம தான் எனக்கு வந்து தினமும் சமைச்சு கொடுத்தியாடி, அப்படியே சமைச்சு ஊட்டிலாம் விட்டியாடி உன்னோட கையில், அப்படியே நீ மாமான்னு அப்படியே பாசமலையே பொழிஞ்சடி, தினமும் ஏதோ இப்படி கடல் பண்ணிட்டு தானடி தூங்கணும், இது எல்லாத்துக்கும் மீறி என் கூட அப்படி இப்படின்னு இப்படிலாம் இருந்தியடி, அதெல்லாம் அப்போ பிடிக்காம தான் இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே அவர் கொஞ்சம் ஃப்ராங்காகவும் பேசினோடனே உங்களுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது. டேயாங், நீ ரொம்ப பேசுகிற. ஏய், நான் என்னடி ரொம்ப பேசுகிறேன், நீ தான் இப்போ ரொம்ப பண்ணிகிட்ருக்க, என்ன காரணம்னு கூட தெளிவாக சொல்லலை, உனக்கு நான் யாருன்னு கூட தெரில. ஆமாம், எனக்கு நீ யாருன்னே தெரியாது தான், எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அதுதான் உண்மை, இதுக்கப்புறம் எனக்கு இது செட் ஆகாது, விட்டுருனா விட்டுரு, அவ்வளோதான். விட்டுறதுக்காடி நான் ஒன்று அவ்வளோ உருகி லவ் பண்ணேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான், இது அப்போவே முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து திருப்பி பேசுகிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுதான் ஏன்னு கேட்குறேன், நான் உன்னை அப்படி என்ன பண்ணேன், என்ன டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ பிரேக்கப்னு சொல்லிட்டு வந்த, இத்தனைக்கும் நான் ஒரு மாஃபியா கிங்குன்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலை, அப்புறம் என்ன மயிறு ரீசனு என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படி பிரேக்கப் பண்ணிவிட்டு பாதிலே வந்த அப்படின்ற மாதிரி அவர் பல்ல கடிச்சிட்டு கத்துறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க ஷாக்டாக. அவர் வந்து ஒரு பெரிய மாஃபியா கிங்கு. ஸோ அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிருப்பாரு. இந்த விஷயம் நீங்கள் இன்னும் உங்களுக்கு தெரியக்கூட செய்யாது. இந்த விஷயத்தை அவர் மறைச்சிருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினச்சி தான் அவர் பிரேக்கப் பண்ணதுக்கு வந்து அமைதியாக இருந்திருப்பாரு, சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போன்ட்டு. பட் இந்த விஷயமே தெரியலனா அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக இவ வந்திருக்காங்கிறத அவர் ஸ்ட்ராங்காக இப்போ நம்புறாரு. சொல்கிறேன், எதுக்குடி என்னை விட்டு வந்த அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பேசுகிறாரு, மாமா உங்கள் பொண்ணுக்கு இருந்தாலும் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டீங்க போல், ரொம்ப என்னை டென்ஷன் ஆக்கி பார்க்குறதுல மொத்தாலாக இருக்கா, எப்போ பாரு இதுதான் இவளோட பொழப்பு, காலைல எந்திரிச்சா சண்டை, மத்தியானம் சண்டை, நைட்டு தூங்கும் போது சண்டை போட்டே இருக்கா, சரியான சண்டை கறியை பெற்று வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பையனோட அப்பா பார்த்து பேசுகிறாரு. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா டேம் வந்து ப்ளேஃபுல்லாக தான் பேசுகிறாரு. இங்கே பாரு, இப்போயும் ஒன்றும் கேட்டு போல, நீ சொன்னால் தாலி கட்டுறேன், இல்லையா உன்னை இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி என் வழி கூட்டு வரேன், உனக்கு 2 ஆப்ஷன் தாண்டி சொல்லும், நீ சொல்லு மாமா என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு டேயாங், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, ஒழுங்கு மரியாதை அவங்கள போக விட்டுரு. உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த விஷயத்தில் நீ வராத, இது அவங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதனால இப்போ அவங்க தலையில் கண்ணு வச்சுருக்கேன், கொடுத்த டைமுக்குள்ளே கொடுக்கலான்னா நான் அப்படி தான் பண்ணுவேன், லீகலாக எல்லா அக்ரிமெண்ட்டும் என்கிட்ட இருக்குது. ஸோ இதை பற்றி நீ பேசாத, இந்த விஷயத்தில் நீ வராத, என்ன தான் நீ லாயராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ வரக்கூடாது, ஏன்னா நீ என்னோட ஆள் என் பக்கம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசி இழுத்து பிடிச்சிக்கிறாரு, அப்படியே வெயிஸ்ட்டை க்ரிப்பாக பிடிச்ச மாதிரி. நீங்கள் அப்படியே தான் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவங்க அப்பா கத்த ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க, நீ யாராக வேணால் இருந்துட்டு போ, ஆனால் என் பொண்ணு மேலே கை வைக்கிறத முதல் ஸ்டாப் பண்ணு. மாமா காம் டவுன், அது உங்கள் பொண்ணு இல்லை, என் பொண்டாட்டி, என் அருமை பொண்டாட்டி, என் ஆசை பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி உங்களை கொஞ்சிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கு, உங்களுக்கும் ஷாக்கு. நீங்கள் அப்படியே அவரை தள்ளி விட்டு, எனக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன்னா ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கத்திடுறீங்க எல்லோரும் முன்னாடி வச்சு. அவருக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிடுது நீங்கள் எல்லோரும் முன்னாடி இந்த மாதிரி சொன்னோன்னே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, நீ என் கூட இருப்பியா மாட்டியா இப்போ அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நம்ம ஒயன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, எதுவுமே பேசலை. அப்போ ஒயனோட அப்பா வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு, அவள் என் பேச்சு தான் கேட்பா,
நீ எதுவும் இதில் தலையிடாத, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ ஏதோ பிரேக்கப் என்னமோ சொல்கிற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். அவளுக்கு உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான் அப்படின்ற மாதிரி அவங்க நம்ம வயனோட அப்பா வந்து இடையில பேசினோட வீக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியா, சரி, இன்றைக்கி இங்கேருந்து யாரும் உசுரோட போக மாட்டீங்க, அன்லெஸ் வயனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த மனமேடையில் உட்கார்ற வரையும் இன்றைக்கி எல்லாரும் செத்திங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போய் கன் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் டமால் நாண்டியோட ஃபேமிலி சரி, அந்த குரூம் இருப்பார்ல மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளை, அவங்களோட தலையில் அப்படியே வச்சு ரீலோட் பண்ணுறாரு. இதை பார்த்தோன்னே மொத்த பேரும் பயந்துறாங்க. ஐயோ, இன்னைக்கு கல்யாணம் கொஞ்சம் நிமிஷத்துலேயே இவன் சரியான இவனாக இருப்பான் போல், கொண்டு மேலே அமுச்சிடுவான் போலேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரீலோட் பண்ணிட்டு அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு. சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் கொடுத்த டைம் எப்போயோ முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நேரம் நான் பேசினதே அவளுக்காக தான். இப்போ கூட ஒன்று கேட்டு போல, அவள் இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த மண்ணு மேடையில் போய் உக்காந்தானா இப்போவே உங்கள் எல்லாரையும் பாவமே உயிர் பொழைச்சி போட்டுன்னு விடுறேன். 1 வருஷம், எப்படி 1 வருஷம் டைம் கொடுக்குறேன், அவ்வளோ மணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. என் அப்பங்காரனா நான் சமாளிச்சிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ மனமேடையில் உட்காரணும், இல்லைனா அப்படியே குடும்பத்தோடு மேலே போய் சேர்ந்துருங்க ஒன்றா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே நம்ம நாண்டியோட அம்மா இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு வயன்மான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் வராங்க. உங்கள் அப்பா உடனே வந்துட்டு, இங்கே பாருமா, இது ரொம்ப தப்பு, இதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொன்னேன். அண்ணா அது இல்லை, நான் பாருங்கண்ணா, இப்போ தான் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நிமிஷத்துலேயே அவள் விதவை ஆகிடுவா போல், எனக்கு பயமாக இருக்குது, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கள், போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொன்னோடனே இவங்களும் போலீஸ் கால் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அவர் மேலே ஷூட் பண்ணிவிட்டு, யாராவது மட்டும் போலீஸ்க்கு இப்போ கால் பண்ணிங்க எல்லாரையும் போட்டு தட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு டேயாங் சொன்னோடனே ஃபோனை எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. காட்ஸும் போயிட்டு யாருமே கால் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேயாங்கும் போயிட்டு அங்கே ஒரு சோஃபா இருக்கும்ல, அதில் அப்படியே உட்காந்துருக்காரு காலை மேலே காலை போட்டு. உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைமு, என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்களான்னு தெரியாது. இப்போ அவளை பேசி மனமேடையில் உட்கார வைக்கிறீங்க, இப்போவே இந்த நிமிஷமே எல்லாரும் முன்னாடியும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு உட்கார்றாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் அப்படியே தான் பேடுற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, என்ன வயன் இதெல்லாம், என்ன அவன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்படியே கண் கலங்கிட்டு பேசுகிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ அழுகாதம்மா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு, இங்கே பாரு வயன், என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை அவன் கையிலலாம் கொடுக்க மாட்டேன், யாரோ தெரியாதவன், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கான ஒரு லைஃப் எனக்கு சரிப்பட்டு வரலாமா, நான் உன்னை தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நாண்டியோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லோரும் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்கம்மா, தயவு செஞ்சு தான் ஒத்துக்கூடா, அவன் என்னமோ சொல்கிறான், என்னென்னு எங்களுக்கு புரியல, எங்களுக்கு தெரிஞ்சு இது தப்புன்னு தான், சுயநலமாக நாங்கள் கேட்குறோம் தானா, மன்னிச்சிக்கோ, எங்களுக்கு வேறு வழி தெரியல. நாண்டிக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆன கொஞ்சம் நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆனால் நல்லா இருக்குமாடா, நீயே சொல்லு, கொஞ்சம் நிமிஷத்துலேயே விதவையாகிறது நான் விரும்பலை, தயவு செஞ்சுடா ப்ளீஸ்டா ஒத்துக்கூடான்ற மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அது எப்படி அத்தை என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்க தோணுது உங்களுக்கு? நான் தான் உங்ககிட்ட அப்போவே சொல்லிட்டேனே, என்னாலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவன் வேணும்னே பிளாக்மெயில் பண்ணுறான், மிரட்டிக்கிட்டு இருக்கான், நீங்கள் போலீஸ்காராவது கால் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அப்போ அங்கே வந்துட்டேன், செல்லம் எல்லோரும் ஃபோனையும் வாங்கியாச்சு, யாராலையும் கால் பண்ண முடியாது, அப்படியே போலீஸ் வந்தாலும் ஒன்றும் இங்கே கழட்ட முடியாது, சொல்கிறத கேட்டு சமத்தா போ மேலையில் போய் உட்காருப்போ அப்படின்றாரு. உங்களுக்கு செம்மையாக காண்டாகுது. டேயாங், இல்லை கேட்கல, இங்கே பாருங்கள், எனக்கு இது சரியாக படலை, ஒழுங்கு மரியாதையாக இப்போ அவங்கள விட்டுருங்க, இது ரொம்ப தப்பு தெரியும். இல்லை திருப்பி சொல்லி கேட்கல, இது ரொம்ப தப்புங்க, முதல்ல விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ விடணுமா, விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்னை வந்து பார்த்தீங்கன்னா 3, 2, 1ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷூட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் காது ரெண்டுத்தையும் மூடி கண்ணை மூடிக்கிறீங்க. கண்ணை திறந்து பார்த்தா அவர் அகெயின் ஷூட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு திங் மேலே தான். ஸோ யார் மேலேயும் ஷூட் பண்ணல. அது உங்களுக்கு பார்த்தோன்னே பயமாக இருக்குது. என்ன இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்படுறீங்க. அவர் ஒன்று எங்ககிட்ட வந்துட்டு, நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா வந்துட்டு முடியாது அதை தவிர்த்தும் வாயிலவ இந்த நோங்கிறத தவிர்த்துட்டு எஸ்ன்னு வார்த்தை வரவே வராதா, செம்மையாக காண்டாதுடி, வெறுப்பாக இருக்குது எனக்கு, நீ இதுக்கு மேலே இப்படி பண்ணிட்டு இருந்தனா உன்னை தூக்கின்னு போய் மடமேலையில் உட்காரச்சி நான் கட்டிடுவேன் பார்த்துக்கோ, எனக்கு வலுக்கட்டாயமாக பண்ணுறது பிடிக்கல தான், ஆனால் நீ நடந்துக்கிட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லலாம்ல அப்படின்ட்டு வந்து உங்கள் கடத்தை பிடிக்கிறாரு. நீங்கள் கையை தட்டி விட்டுட்டு, இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிக்கல, என்னால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது, நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. ஓ அப்படியா, என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டு மாடி, நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி தான் திரும்பி இருக்கீங்க. ஓகே, அப்போ கில்ட்டியாக இருந்ததுன்னா எனக்கு கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஏன் பாருங்க, உங்கள் மருமகள் உங்கள் ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டா, ஸோ நான் சுட்டுட்டேன்னா என்னை கேட்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி டேங் வந்து பார்த்திங்கன்னா அகைன் கண்ணு ரீலோட் பண்ணுறாரு. இந்த தடவை குறி மிஸ்ஸே ஆகாதான்.
அப்படியே போடுவேன் நான். இது வந்து சவுண்டு பயங்கரமாக தெரிக்கும் இந்த கன்னில். இந்த கன்று புதுசாக அப்கிரேட் ஆனது. இப்போ தான் ரீசெண்டாக பிளாக் மார்க்கெட்டில் வாங்கினது. நாங்கள் எங்கள் கம்பெனியே லான்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினது. ஸோ இந்த கன்னில் நம்ம ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறாரு. அங்கே அந்த மாப்பிள்ளைக்கெலாம் இல்லை சாமி விட்டுருங்க, என்ன தெரியாமல் நடந்துருச்சு, கரெக்டாக அவங்க காசு கொடுத்துட்றோம், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க. டேய் இப்போ நீ காசு கொடுக்குறங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு அவள் இப்போ மனமேடையில் உட்காரலன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது சரியில்லை, அவள் வாழ்க்கைங்க இதுன்னு சொல்லிட்டு நாண்டி பேசுகிறாளா, முதல்ல உன்னை தாண்டி போடணும்னு சொல்லிட்டு கன்னை திருப்புறேன். இல்லை தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி நாண்டி கத்துறா. அப்போ ஜெசிகா இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், அவள் ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வயன் திரும்பி பார்க்குறாங்க. நான் எப்படி உங்ககிட்ட அப்படி சொன்னேன்ற மாதிரி பார்க்கும்போது ஜெசிகாவும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே டேயாங்கோட ஃபேஸே மாறுது. முன்னாடி காண்டில் தான் இருந்தார், இப்போ கொலை வெறி வருது அவருக்கு. யார் ரீலோவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வராரு. அப்படியே உங்ககிட்ட வந்தோடனே நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்கீங்க, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டே போகிறீங்க. அப்புறம் என்ன இதுக்கு இப்போ அப்படி சொன்னா, யார் ரீலோவ் பண்ணுற, என்னை பிரேக்கப் பண்ணிட்டு எவன் கூடயும் நீ ஓடி போகலான்னு பிளான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஸாக பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படின்லாம் இல்லட்டே அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி புரிய வைக்க பார்க்குறீங்க. யார் அது, இங்கே தான் இருக்கானா, இங்கே யார் இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக காமிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜெசிகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், அவள் ஆல்ரெடி ஒருத்தவங்களை லவ் பண்ணிகிட்ருக்கா, இப்போ அவங்களுக்குள்ளே ஃபைட் வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜெசிகா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிடுறா. அது ஆல்ரெடி பண்ணாங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ இவ பண்ணிகிட்ருக்காளா, இவ லவ் பண்ணது என்னத்தான், பிரேக்கப் பண்ணதும் என்னத்தான், அப்போ லவ் பண்ணுறதும் என்னத்தானே அப்படின்ற மாதிரி நம்ம வயனை பார்க்க வயன் வந்துட்டு ஜெசிகாவை முறைச்சிட்ருக்காங்க. சாரிடி அப்படின்ற மாதிரி, உன்னை கொல்ல போகிறேன் ஜெசிகான்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்கும்போது, உண்மையை சொல்கிற, நீ என்னை தானே லவ் பண்ணிகிட்ருக்க, அப்படிலாம் இல்லையே, அப்படியா, சரி ஓகே, இதுக்கப்புறம் என்னாலலாம் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஷோல்டரில் தூக்கி போட்டு நடந்துட்டுருக்காரு. என்னை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் அடிச்சிட்ருக்கீங்க. அவர் கேட்குற மாதிரி இல்லை, இதுக்கப்புறம் என்னாலாம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனமேடைக்கு தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாரு. அங்கே பண்டிதர் ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல, அவர் உட்காந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறாரு. இப்போ நீ எந்திரிச்ச கன் எடுத்து சுட்டு தள்ளுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டவுமே அவரும் ஒன்றும் இல்லை சாமி நான் உட்காந்துடுறாரு. மந்திரம் சொல்ல மாட்டேன் நீ அப்படின்ட்டு இவர் மிரட்டினோன்னே அவரும் வந்துட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம வயல் எந்திக்க பார்க்குறாங்க. இப்போ நீ எந்திரிச்ச உங்கள் அப்பன் தலையிலே புல்லட்டை இறக்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே காட்ஸ் கரெக்டாக அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. எல்லார் தலையிலையும் கண்ணு, ஒருத்தவங்க தலையிலையும் எல்லாருக்குமே உசுறு இல்லை. என்னடா இது கல்யாணமா இல்லை இது என்ன எதுனே தெரிலையே, இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு சினிமாவான்னு சொல்ல எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பண்டிதர் சொல்ல அவர் வந்துட்டு ரொம்ப இழுத்து அடிச்சிட்ருக்காரு பண்டிதர். இவருக்கா செம்மையாக காண்டாது, டேய் எவ்வளோ நேரண்டா ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா உடனே வந்துட்டு கெட்டிமேலன்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே அவர் வந்துட்டு தாலி கட்ட கல்யாணம் குங்குமம்லாம் வச்சு கல்யாணம் ஆகி முடிஞ்சிருது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழுதுகிட்டே எந்திக்கிறீங்க. இதுக்கு நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து மிரட்டவுமே, நான் அப்புறமா ஃபீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம், எனக்கு பிரச்சனை இல்லை, இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன், இல்லை நீ தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறீங்க. என்ன புருஷன்ட்ட மூஞ்ச காட்டுற அப்படின்ற மாதிரி காதை பிடிக்கிறாரு. இட்டையான் காதை விட்டு என்னப்பா கேட்கல, சரி கையை எடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஏன் கை எடுக்கணும், ஏன் பொண்டாட்டி நான் கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்பாக பிடிச்சி இழுத்துக்கிறாரு. நம்ம இங்கே கீழே இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, என்னடா வந்தது ஒரு கல்யாணம் நடக்கிறது 2வது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, சரிப்போ இதோ உங்கள் அம்மா அப்பா பார்த்துன்னு வாப்போ, நம்ம இப்போவே கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அப்பாவுக்கு அப்படியே கோவம் வருது. அப்படியே வயன் ஓடிப்போய் உங்கள் அப்பாவை தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ இப்படிலாம் நடந்து போச்சுன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு இது பண்ணுறாங்க, விடு வயன் பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் போக வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி பார்க்குறாங்க. நம்ம டைம் வந்து உட்காந்துக்கிறாரு கீழே, அப்படி அந்த சோஃபா இருக்கும் இல்லையா, ஸோ அதை உட்காந்து பார்த்துட்ருக்காரு நடக்கிற ட்ராமா எல்லாத்தையுமே. அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண விடுறாரு நாண்டி எல்லாத்தையுமே. நாண்டி ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா, மன்னிச்சிரு நான் தானடி இந்த மாதிரின்னு சொன்னோன்னே வயனுக்கா செம்மாக்கும் செம்மையாக திட்ட ஆரம்பிக்கிறா. இப்படி போய் கடன் வாங்கி இப்படி மாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாண்டி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. பயங்கரமாக கத்திட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. எல்லாருக்கும் பதறிடுச்சு, டயாங்குக்கெலாம் உசுறு இல்லை. பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாரு. செல்லம் கண்ணு முடிச்சு பாரு, செல்லம்
கண்ணு முழிடி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி பார்க்குறாரு. பட் எந்திரிக்கவே இல்லை. நம்ம வயன் அப்படியே அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க. அப்படியே வயனை தூக்கிட்டு அந்த ரூமுக்கு தான் போகிறாரு. ரூமுக்கு போய் படுக்க வச்சுட்டு டாக்டர் வந்து கால் பண்ணால் அங்கே ரிலேஷன்லேயே டாக்டர் இருக்காங்க போல். ஸோ அவங்க டாக்டர் முடிச்சு இப்போ தான் படித்து ஒரு டாக்டராக வந்தவங்க. ஸோ அவங்க வந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. இப்போ உள்ள வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் வரல. நம்ம வயனோட அம்மா அப்பா, அப்புறம் டயாங்கு, நாண்டி, ஜெஸ்ஸி இவங்க எல்லோரும் தான் இருக்காங்க. குறிப்பிட்ட பேர் தான், வேறு யாரும் உள்ளே வரல. எல்லாம் அங்கே வெளியே தான் இருக்காங்க. இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுது அவங்க ஃபேஸ். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. நான் வயனோட அம்மா வயன் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அப்பாவும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பெரியப்பா என்னாச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு தயங்கிக்கிட்டே சொல்கிறா, பெரியப்பா வயனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி டயாங்க வந்து பேசுகிறாரு. என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் தயங்குறா. தன்னால் மென்னும் முழுங்குறா, பேச முடியல அவளால். இங்கே பாரு, நீ முதல்ல என் பொண்ணை பற்றி பேசாத. உன் பொண்டாட்டியில் முதல்ல அவள் எனக்கு பொண்ணு, அடுத்துதான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி மாமா அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறாரு. உடனே இவருக்கு கோபமாக வருது. இங்கே பாருமா, நீ சொல்லு, முதல்ல சொல்லு, என்னாச்சு வயனுக்கு என்னாச்சு சொல்லு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னோடனே, பெரியப்பா அது எப்படி சொல்லுவேன் நான் அப்படின்ட்டு அவள் ரொம்ப தயங்குறா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வயனோட அம்மா சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சொல்லு, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோன்னே, பெரியம்மா வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு சொன்னோன்னே 2 பேருக்குமே ஷாக்கு. அப்படியே ஆணு பார்த்துட்ருக்காங்க 2 பேர் மூஞ்சி. ஜெசிகாக்கு, நாண்டிக்கு எல்லாருக்குமே ஷாக்கு. எதே ப்ரெக்னென்ட்டான்ட்டு டேயாங்கெல்லாம் அப்படியே பெட்ர மார்க்ஸ் லைட்டு மூஞ்சில் எரியுது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டே வயனை தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. வயன் அம்மாக்கெல்லாம் அப்படியே ஷாக்கில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போல் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு, என்ன சொல்கிறேம்மா, இது உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரே பயந்துட்டு கேட்குறாரு. ஆமாம், வயன் வந்துட்டு ஒரு 7 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா பெரியம்மா அப்படின்னு சொல்லி அவள் பயந்துக்கிட்டே சொல்கிறா. அப்படியே சொல்லிவிட்டு அவள் வெளியே ஓடிடுறா. நம்ம டேயாங்கா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே வயன்கிட்ட தான் வராரு. அப்போ வயனோட அப்பா அம்மா வந்து இது பண்ணிடுறாங்க, நீ முதல்ல எங்கள் பொண்ணுகிட்ட வராத. ஐயா மாமா அத்தை, இப்போ அவள் என் பொண்டாட்டி, நான் தாலி கட்டின பொண்டாட்டி அப்படின்ட்டு சொன்னோன்னே, கேட்பாரு அதுவும் நீ ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண, அதனால் நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மாமா சொல்கிறீங்க, நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ் வைக்கிறாரு. இங்கே பாரு, இந்த ஐஸுக்கெலாம் என் பொண்ணு வேணா மடிவானா, நான் முடிய மாட்டேன். ஓ அப்படியா, உங்கள் பொண்ணை கவுத்த மாதிரி உங்களையும் கவுத்துட்டுமா அப்படின்ட்டு பேசுகிறாரு. இப்போ நீங்கள் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தோன்னே 3 பேரையும் கிட்ட தான் பார்க்குறீங்க. டேயாங்கு, அப்புறம் உங்கள் அம்மா அப்பா, அவன் 3 பேரும் பக்கத்தில் தான் பார்க்குறீங்க. அவங்களாம் என்ன வயன் என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது நீங்கள் பயந்துகிட்டே எந்திக்கிறீங்க. எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே கேட்குறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா முறைக்கிறாங்க. அம்மாவோட பார்வையே சரியில்லையே, என்ன எனக்கு என்னாச்சுன்னு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாட்ட கேட்டால் உங்கள் அப்பாவும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். அப்படியே 2 பேருமே இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் டேயாங்க தான் பார்க்குறீங்க. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணுறதை பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு, ஏதோ சம்திங் இருக்குன்னு புரிஞ்சிச்சு. நீங்கள் அப்படியே ஜெசிகா நாண்டிலாம் பார்த்தா அவங்களும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. அப்படியே கேட்குறாங்க, எப்படி இப்படிலாம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க, என்னடி வேலை பார்த்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் காதையே மூடிக்கிறீங்க. அம்மா நான் வேணும்னு பண்ணலம்மா, அது ஆக்சிடென்டெல்லாம் நடந்த ஒரு விஷயமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எதுடி ஆக்சிடெண்ட்டாக நடந்த ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி டேங்க் ஏற்றோன்னே, நீ முதல்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் போக மாட்டேனே, தோ இங்கே பக்கத்தில் தான் உட்காந்துக்குவேன்னு சொல்லி வெளில உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. உங்கள் அம்மா பார்க்க செம்மையாக காண்டாகுது. உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லிவிட்டு வெளியே போகிறாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவும் வெளியே போகிறாரு. அப்படியே இவங்கெல்லாம் போனோன்னே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க உள்ள. ஜெசிகா அப்போ தான் சொல்கிறா, அப்போ நீ சொன்ன உன்னுடைய பிடிச்சும் பிடிக்காத ஒரு ஆள்னா அது இவர் தானோ அப்படின்ற மாதிரி ஜெசிகா அப்படியே தங்கிக்கிட்டே தான் கேட்குறா. முன்னாடி பேச கொஞ்சம் பயமாக இருக்குது அவங்களுக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. நம்ம வயன் அப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வயன் வந்துட்டு சேலஞ்சுக்காண்டி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. பட் அவங்களே அறியாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லவ் வந்துட்டு அதிகமாக அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க 2 பேத்துக்குள்ளேயே வந்துட்டு. இது சேலஞ்சுனால மட்டும் இல்லை, ஃபேட்டில் எழுதியிருக்கு போல், மேபி இவங்க 2 பேர் தான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே இருக்கவுமே ஒரு கட்டத்தில் வயனுக்கு கில்ட்டியாக இருந்த காரணத்தினால பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்படியே அந்த பிரேக்கப்பு வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கே மீட் பண்ணி இப்படி கல்யாணம் ஆகி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ வயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் தான், ஆனால் அந்த கில்ட்டினஸ்னால அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜெசிகா அந்த விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. எல்லா விஷயமும் இவங்க பேசுனது எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிடுறாங்க தனியாக பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் இருக்கார்ல டேயாங் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பார் செல்லம்,
இப்போ நீ வந்துட்டு என்னுடைய பொண்டாட்டி. ஸோ அத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். அது போக எனக்கு உன் மேல இன்னுமே நெறைய லவ் இருக்கு. எனக்கு தெரியும். நீ அந்த சேலஞ்சுக்காண்டி தான் என்கிட்ட வந்து பேசின, பழகுனன்னு எப்பவோ எனக்கு தெரியும். ஆனா அதையும் மீறி எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருச்சு. எனக்கு தெரியும். உனக்கும் என்ன புடிச்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த கில்ட்டினஸ்ல பிரேக்கப் பண்ணங்கிறது நான் எதிர்பார்க்காதது. நான் எதிர்பார்த்தது சரி நான் ஒரு மாஃபியா கிங் நான் ஒரு மாஃபியால ஒரு லார்டா தான் இருக்கேன். கிங்கா இருக்கேங்கிறதுனால உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக பிரேக்கப் பண்ணேன். சரி விட்டு பிடிச்சிடலான்னு பார்த்தா, நீ கில்ட்டினஸ்ல பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்தெல்லாம். இப்பயும் சொல்றேன் ஐ ரியலி லவ் யூ. நான் இப்பயும் உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் இந்த குழந்தைக்காக மட்டும் சொல்லல அப்படின்ட்டு அவரு சொன்னோனே, "எது குழந்தையா?" அப்படின்னு சொல்லிட்டு வயனு ஷாக் ஆகுறாங்க. ஆமா. "இப்ப நீ பிரெக்னன்ட்டா இருக்கடி" அப்படின்ற மாரி சொன்னோனே வயனுக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த மாரின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. நம்ம வயனுக்கா புடிச்சிருக்கு தான். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு தயக்கமா இருக்கு. இத வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம டேயாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, "பரவால்ல, உனக்கு விருப்பம் இல்லன்னா பரவால்லன்ற" மாதிரி சொல்லி பேசிட்டுருக்காரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்துலருந்து நம்ம அம்மா, அப்பா எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல. ஸோ ஜெசிகா எல்லா விஷயத்தையும் போய் சொல்லிட்டதுனால, அவங்க அம்மா மொறச்சுக்கிட்டே வராங்க உள்ள. அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம பையனுக்கு, "ஐய்யய்யோ! அம்மா அடிக்க போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டேயாங்க தான் கிரிப்பா பிடிச்சுக்கிறீங்க. டேயாங் அப்படியே உங்கள தான் பார்த்துட்டுருக்காங்க. நீங்க அப்படியே பயந்துகிட்டே உட்காந்துருக்கீங்க. "ஒயன், ஆ மம்மி. போ, பத்திரமா போயிட்டு வா." "என்னது? உன்னத்தான் சொல்றேன். போ, உன் புருஷன் கூட போய் சந்தோஷமா இரு." அப்படின்ற மாரி உங்க அம்மா சொன்னோனே உங்களுக்கா அப்படியே ஆச்சரியம். உங்க அப்பாவும் அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. நம்ம டயாங்க்கும் ஒரே ஹேப்பி. ஸோ மீஸ் இதோட இந்த ஒன் ஷாட் நான் கம்ப்ளீட் பண்றேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அடுத்த ஒன் ஷாட்லயும் மீட் பண்ணலாம். எஃப்எஃப்லயும் மீட் பண்ணலாம். ஸோ லவ் யூ ஆல் செல்லக்குட்டீஸ். சி யூ சூன். பபாய். லவ் யூ ஆல். மறக்காம உங்களுடைய சப்போர்ட்ட குடுங்க. பாய்.